எல்லோருக்கும் வணக்கம். இந்த உயர்ந்த உள்ளோட ஒரு சினிமாவில் வரும் அந்த நாள் ஞாபகம் நீங்களே வந்ததே நண்பர்களே அந்த நினைவு இப்பொழுது நான் நிறைய நேரம் பேசல. 90/220 என்று ஆரம்பித்த போது இருக்கிற அந்த நுகர்வோர் அமைப்பு கூட்டிலே தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் எனது பாசத்திற்கு வார்த்தைக்கு மாற்றி மைசல் நான் ஹென்றி இன்னும் ஒரு 4-5 பேர் நம்ம அப்படியே கொஞ்சம் ஜூனியர் 94 தான் வந்தாங்க. வரும்போதே என்ன பண்ணிட்டாங்க, காட்சி போட்டு போயிட்டாங்க. அதனால அந்த 90 ஆரம்பித்தே இருந்த அந்த பிட்காயின் அது மறுபடியும் எல்லாருக்கும் சைக்கிள் சக்கரம் மாதிரி முடிவுக்கிட்டே இருக்கும். மேலே போட்டு கீழே வரும், மேலே போட்டு வரும். அந்த 90 ஆரம்பித்த அந்த பழைய இன்னும் நாங்கள் குச்சிதான் வச்சுல அதுக்கப்புறம் குச்சி வச்சுட்டு வந்து வீட்டுக்கு இருக்கு. அதே போல் எல்லோரும் குறிப்பாக மார்டினுக்கு பிறகு எங்களது நண்பர் திரு மோகன் அவர்கள் பொதுச் செயலராக வந்திருக்கிறார். மோகன் 3 வருஷத்துல மறுபடியும் அதே மாதிரி நீங்களும் தலைவரமாக சேர்ந்து கொண்டாங்க. இல்லைன்னா அந்த வீட்டுக்கு போட்டு வாங்கணும். மறுபடியும் அந்த பிட்காயினுடையது நான் எங்கெல்லாம் வழக்கறிஞர்னா நாங்கள் வழக்கறிஞருக்கு போக மாட்டோம். எதுக்கெல்லாம் மாற்றிட்டு இருக்காங்க தெரிந்தாலும் அதே போன்ற ஒவ்வொரு உறுப்பினர்களும் இந்த பிட்காயின் பயன்படுத்தி வாங்கணும்னு சொல்லிட்டு அதற்காக வந்து எங்களுடைய 94 நான் நம்பாக்கிறேன். எப்படி இருக்கும் ஒரு குடும்பத்தை விடணும். காலையில சமைப்போம், குடும்பம் 2ஆம் தலைமுறை. காலையில விடுவோம், சமைப்போம், காப்பி சாப்பிடுவோம், கிளாஸுக்கு போவோம், மறுபடியும் சமைப்போம், காப்பியே இல்லை மாற்றி எங்க மாற்றி நம்ம சண்டை போடுவோம், மறுபடியும் சமையலுக்கு போவோம். நான் டைரியில மெயின்டைன் பண்ணுவோம். எனக்கு தெரிந்து மார்டின் அவர்கள் பயிற்சி அந்த மாதிரி 190 பயிற்சிகள் எடுத்து 210 பயிற்சியாளர்களாக இருந்து இந்த பெட்காயின் பயிற்சி என்ற மறுபடியும் வந்து அந்த 90 இருந்த போது அதே போல இந்த 2020 வர வேண்டும் என்று நான் நம்பிக்கை உடைய ஆண்டு என்னுடைய என்ன சொல்றேன் பாட்டி பெரிய இப்போ பேர அந்த தலைமுறையாக பார்த்துக்கொண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து நான் சொந்த ஒரு வார்த்தையை மோகன் அவர்கள் நிறைவேற்றுமாறு இருக்கின்றது. சந்தோஷமாக விடைபெறுகின்றேன். நன்றி. அடுத்தபடியாக முன்னாள் பெட்காயின் பொதுச் செயலாளர் புதிய நிர்வாகிகளை வாழ்த்தி பேசுவார்கள். அனைவருக்கும் அன்பிற்கினிய காலை வணக்கம். 2-3 தடவை இந்த பொதுக்குழு தொடர்பான தகவல் வந்தது, வாட்ஸ்அப்ல வந்தது. வர வேண்டாம் எங்களுடைய அமைப்பிலிருந்து இணை செயலாளர் ஆசினி நீங்க வரணும் அவசியம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் செல்வராஜ் மோகன் சார் எல்லாம் பேசும்போது நீங்கள் வளர்ந்த இயக்கம், நீங்கள் வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டாங்க. இது தவிர நமக்கு இந்த கொரோனா காலகட்டம் அதை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்கு. அன்றைக்கு ஓடிய இரவு பகல் பார்க்கல, பசி தூக்கத்தை பார்க்கல, ஆண் பெண் அலையணும் அப்படிங்கிற வித்தியாசம் நாங்க எல்லாமே அலைந்த காலங்கள்லாம் போய் இப்போ டிராவல் பண்றதுக்கே கொஞ்சம் யோசனையா இருக்கு. இருந்தாலும் இந்த விஷயத்துல இந்த 227/90 அந்த நம்பர் என்னை இழுத்து கொடுத்தது. அந்த 227க்காக ஒருங்கிணைக்கணுங்கிற ஒரே நோக்கம் தான் இருக்கு. அசோகன் சார் ஆரம்பிக்கும் போது சொன்னார், அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வளர்த்த ஒரு இயக்கம் 227 அதை மீண்டும் கொண்டு வந்து அவருக்கு இப்ப வந்து அசோகன் சார் அவருக்கு வந்து தலைவர் பதவி வந்து இப்போ ஒரு முன் கிரீடம் அவர்கள் எடுத்த அந்த உறுதிமொழி, அவர் சொன்ன அந்த சேலஞ்ச், அந்த பழைய மீண்டும் அந்த பழைய 227 பெட்காட்டை
இருக்கு. மேலும் அதை வலுப்படுத்தி கொண்டு வரணும்னு சொன்னா எனக்கு வந்துருச்சு. அதை விட மட்டும் தொடங்குறேன்னா அந்த இயக்கப்பாடல் பாடணும் பார்த்தீங்களா, அந்த பாட்டு எழுதுறது சேரியர் அரவிசாமி, இந்த மாதிரி ஒரு சரவணன், இந்த மாதிரி எல்லாருமே உட்கார்ந்து அந்த பாட்டு எல்லாருக்கும் எல்லா காலகட்டத்திலையும் எல்லா அமைப்புகளுக்கும் பொருந்தும். ஆனா பெட்காட்னா அந்த பாட்டுக்கு அந்த படத்தை தொடரும் போது எனக்கு புரிஞ்சிருச்சு. பொதுச் செயலாளர் நிஜாம் சார் இருக்கும்போது வெளியே வேற ஏதாவது பார்த்துட்டு இருக்கோம். இயக்கப்பட்ட பாட்டு ஆரம்பிக்கணும் பாடணும்னா எனக்கு அவருக்கு ஞாபகம் வந்து இந்த இயக்கப்படல் கிட்டத்தட்ட நான் 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த பாட்டை இன்னைக்கு பாடியிருக்கேன். அப்படியே அப்படி மனப்பாடமா இருக்கு. ஏன்னா அது ரத்தத்துல உணர்வோட உயிரோட கலந்துருச்சு அந்த பாட்டு, அந்த நாம் பதிவு. ஏன்னா இப்ப பெட்காட் சொல்ல நான் சில விஷயங்கள் சொன்னேன். 227 பெட்காட் நடக்கும்போது செயற்குழுல இதே திருச்சியில பல கூட்டங்கள், செயற்குழு, பொதுக்குழு, மாநாடு, பயிற்சி, கருத்தரங்கு நிறைய நடந்தது. அப்போ ஒரு குடும்பமா அம்மா சொன்ன மாதிரி ஒரு குடும்பமா நம்ம செயல்படும் போது சில கருத்து வேறுபாடுகள், நிறைகுறைகள் இருக்கதான் செய்யும். அண்ணன் தம்பிக்குள்ள வரல, கணவன் மனைவிக்குள்ள வரல. அதே மாதிரி காரசவார சட்டமன்றத்திலேயும் அதுக்கு விவாதமே கிடையாதுங்க. நம்ம துவர்வார் அமைப்பிட பல கருத்துக்கள் வரும், பல விவாதங்கள் நடக்கும், அடிதடி இருக்காது. ஆனா வார்த்தைகள் வரும். ஆனா நாகரிகமா இருந்து அடுத்த அந்த நிறைகுறைகளை சரி செய்யும். அந்த நிர்வாகத்துக்கும் செயற்குழுக்கும் நடுவுல அந்தந்த நீங்க உங்களுடைய கடமை என்ன, அந்த மாவட்ட கூட்டங்களை கூட்டி அந்த மாவட்ட கூட்டத்தோட தீர்மானத்தை செயற்குழுக்கு அனுப்பி செயற்குழுல விவாதம் பண்ணுவோம். இதெல்லாம் அந்த பயணம் நடக்குது. அந்த இதுல வரும்போது அந்த சில விஷயங்களை சொல்லும்போது பெட்காட்ல இருந்து ஒரு சில துறைகளுக்கு கடிதங்கள் போச்சுன்னா பெட்காட்ல வந்துருச்சு. அது மின்சாரத்துறையாக இருந்தாலும் சரி, போக்குவரத்தாக இருந்தாலும் சரி, பொது விநியோகமாக இருந்தாலும் சரி, உடனே அந்த செயல் நடக்கும். பெட்காட்டோட மத்திய அரசு, மாநில அரசு ஒருங்கிணைந்து சில நிதி நிறுவனங்கள், ஆக்ஷன் எய்டு, போர்டு, இந்த மாதிரி யூனிசெஃப், இந்த மாதிரி நிறுவனங்கள் இணைந்து பணம் கொடுத்து செலவு பண்ணி நிறைய பயிற்சி, கருத்தரங்களை, விழிப்புணர்வு நம்ம கொண்டு போயிருக்கோம். இன்னமும் நிறைய வாய்ப்புகள். ஆனால் அந்த வாய்ப்புகள் எல்லாம் இப்போ பணம் இல்லாட்டி கூட சொந்த செலவுல நம்ம வந்திருக்கோம். ஏன்னா அந்த இயக்க உணர்வோட இது இதே ஸ்பீட்ல போகணும். ஏன்னா பணம் எங்கேயுமே இருக்குங்க, பணம் எப்பயுமே வந்துடும் போயிடும். இப்போ இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கன்சியூமர் வெல்ஃபேர் ஃபண்ட் நிறைய இருக்கு. ஆனா அதை வாங்குறதுக்கு நிறைய நடைமுறைகள். ஒரு தனிப்பட்ட குழு, நாங்க விமன் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அசோசியேஷன் 2 தடவை அதுல ஃபண்ட் வாங்கிருக்கோம். ஆனா இன்னைக்கு வாங்கணும்னு நினைச்ச முடியாது. ஏன்னா அவங்க ஸ்டேட் லெவல்ல இருக்கிற ஒரு அமைப்புக்கு தான் தரணும்னு இருக்காங்க. அதையும் எப்படி இப்ப கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா, IIT டெல்லியில் இருக்கிற இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அதுக்கு ஒரு நோடல் ஏஜென்சி ஆயிடுச்சு. இப்ப என்னன்னா அவங்க பார்த்து யாருக்கு படிக்க செய்யணும், யாரு வேணும். அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி சென்னையில என்ன சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க. நான் கன்சியூமர் கோர்ட்ல டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் மெம்பரா இருக்கேன். கூப்பிடுறாங்க, அங்க போய் பார்த்தா பணம் இதே ப்ரோக்ராம் நடத்தி இருக்கு 3 லட்சம். என்ன இப்ப நம்ம என்ன இந்த ப்ரோக்ராம் தான் நடத்தி 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பெட்காட் வாங்க வேண்டிய பாவம். ஏன்னா ஒரு யூனிவர்சிட்டியோ ஒரு மாநில ஒரு பாடி இருந்தா ஸ்டேட் பாடி, செனட் ஆர்கனைசேஷனுக்கு பணம் தரும். அந்த மாதிரி இப்ப நமக்குள்ள அந்த பிரச்சனைகள் உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனைகளை முதல்ல கடை செய்யணும். The Consortium South India Consumer Organization கோஷிங்கோன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு 6 மாநிலங்கள். இப்ப நிறைய கவுன்சில் வந்து தென்னிந்திய அமைப்பு, சவுத் இந்தியா ஃபெடரேஷன், அகில இந்திய அமைப்பு, அகில உலக அமைப்பு, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க. வடக்கு தெற்கு அடுத்த தடவை ஏற்கனவே தெரியாது. ஆனா இந்த அமைப்பு வந்து 6 மாநிலத்தில பெங்களூர்ல ரிஜிஸ்டர் பண்ணி நடந்துச்சு. கர்நாடகாவும் பெங்களூரும் நல்ல வலுவா போயிடுச்சு. பாண்டிச்சேரி கொஞ்சம் வந்துருச்சு. இப்ப தமிழ்நாட்டுக்கு அது பொதுவா இணைந்து செய்யணும்னு நினைக்கிறாங்க. நமக்கு வலுவான அமைப்பு கிடையாது. இப்ப அவங்க வந்து நோக்கியா கம்பெனி, இந்த மாதிரி எஃப்எஸ்எல் நிறைய ஆர்கனைசேஷனோட அவங்களுக்கு நிறைய இருக்கு. நமக்கு ஸ்டேட்ல வந்து 6 மாநிலத்துடைய பிரச்சனை, தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, கர்நாடகா, இது உள்ளடக்கிய இப்ப ஒரு மாநில பிரச்சனை 6 முதல் நேஷனல் லெவல்ல போயிடும். அது மாதிரி கன்சியூமர் கோஆர்டினேஷன் கவுன்சில் இருக்கு. அங்க சார் வந்து கவர்னிங் கவுன்சில் மெம்பரா இருக்காரு. இப்ப நான் கவர்னிங் கவுன்சில் மெம்பரா இருக்கேன். அந்த மாதிரி ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்க கூடிய ஒரு அமைப்பு.
இப்ப எல்லாம் நெல்லிக்காய் முட்டை மாதிரி சிதறி போயிருக்கு. இதை ஒருங்கிணைக்கணும். மோகன் வந்து அந்த இளைஞர் இருக்கிற ஒரு குறிப்போட சொன்னார், நாங்க 1000 அமைப்பு உருவாக்கணும். உண்மையிலே நாங்க 400 450 குழுக்குள்ள இருந்தது. இப்ப அந்த 1000 அமைப்பு என்பது உண்மையிலே வரவேற்கணும்னு விஷயம். ஆனால் அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? எல்லாமே ஒரே ஒரு குடையை கீழ் வரும். இந்த கன்சியூமர் ப்ரொடக்ஷன் போட்டாலே ஒரு குடை கீழே தான் எல்லாமே. அந்த ஒரு குடை இல்லை. ஏன்னா கருத்து வேறுபாடு இருந்தது. மார்டின் சார்பு எங்களுக்கு 227 பெண்காட் வச்சதான் இருந்துச்சு. இப்ப இன்னொரு பதிவு, அதாவது இப்ப கூட உங்களுக்கு எத்தனை பேருக்கு தகவல் தெரியும் தெரியாது, இந்த கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு இம்ப்ளிமெண்டேஷன் ஆகிருக்காங்க. தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? நேற்று நைட் 10 மணிக்கு வாசல் வந்தது. அதுல யாரு தலைவர் செயலாளர் செல்வராஜ் அசோகன் சார் அந்த கமிட்டி பாஸ் ஆகல இல்லையா, நாமினேஷன் கமிட்டி, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி யார் பண்ணலாம்? அவங்க யார் எங்க வந்தாங்க? எங்க இருந்து வந்தாங்க? எதுக்காக திருப்பி அந்த பிரச்சனை உருவாக்கணும்? உட்கார்ந்து பேசி என்ன வேணும்? அதுதான் நான் சொன்னேன். அசோகன் சாருக்கு பெரிய வந்து ஒரு சேலஞ்ச். அது வந்து 227க்காக நாங்க எதுவும் செய்ய தயார். பார்த்து சார் நாங்க ஏற்கனவே முடிவு பண்ணிருக்கோம். அம்மா எல்லாமே எங்களுக்கு பதவி தேவையில்லை. இனிமே வருமானத்துல நாங்க சொல்றது நாங்க 2009-10 முடிவெடுக்கணும். பெட்காட்டுதான் ஒருங்கிணைக்கணும். ஒரே ஒரு அமைப்பு தான். நாங்க பழைய பொறுப்பாளர்கள் பதவிக்கு வர மாட்டோம். புதியவர்கள், இளைஞர்கள், பெண்களை முன்னாடி கொண்டு வந்து நம்ம அளவு பார்ப்போம். நம்ம பின்னாடி இருந்து ஒரு அட்வைசரி கமிட்டியா ஒரு முதுகெலும்பா இருந்து ஆதரவு சப்போர்ட் வேண்டிய சப்போர்ட் பண்ணணும் முடியல. இன்னைக்கு வரைக்கும் நாங்க வளர்க்கணும். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த பாட்டு கேட்கும்போது எங்களுக்கு அப்படியே அந்த உத்வேகம் வருது. அதனால அசோகன் சார்ட்ட நான் வேண்டி உரிமையோட ஒரு இதை கேட்கிறேன். நீங்க ஏற்கனவே 2 வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க. முன்னாள் பொதுச் செயலாளர், இவர் முன்னாள் செயலாளர், இன்னும் சேர்மன் ஆயிட்டார். இன்னொரு வழக்கறிஞர் தான் இப்ப தலைவரா இருக்காங்க. எங்களுக்கு வேண்டியது 227 தான். இந்த 3 வக்கீல என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா அவர் என்ன ஒரு விழுப்புரத்துல பேசிட்டாங்க. ஆனா இனிமே அதுக்கு என்ன செய்யணும்? சட்ட ரீதியாக உட்கார்ந்து பேசுவோம். பேசி தீர்க்காத எந்த விஷயமும் கோர்ட் போறோம் சார். உங்களுக்கு தெரியுமா, நாங்க கேஸ் போட்டோம். வெட்காட்டுல பிரச்சனை வந்தது. நாங்க 10 பேர் போய் புதுக்கோட்டையில சமாதான உடன்படிக்கை கையெழுத்து போட்டோம். சகோதரமா செல்வராஜ், நானு, இவங்க 2 பேரும், பெரியவர்கள் சார், வீரமோகன் சார், கலாதரன் சார். இன்னைக்குலாம் பெரியவர்கள் கலாதரன் நிஜாமுதீனும் உயிரோடு இல்லை. இப்படிப்பட்ட இயக்கத்தை வளர்த்தவங்க போறாங்க. போய் சேரும் போது அது எதுக்காக இந்த பாடுபட்டோம்? நேற்றிருந்தோ இன்று இல்லை, இன்றிருந்தோ மாண்டவர் மீன் காப்போம். ஆனா அந்த இயக்கத்தை நம்ம மீட்டெடுக்கமா இல்லையா? அதனாலதான் திருப்பி அசோகன் சார் சொல்றேன், சார் நீங்க வக்கீல் சும்மா இருந்தா முன்னாள் இதெல்லாம் வச்சுக்க கூடாது. என்ன செய்யணும்னு சொல்லி நாங்க செய்யணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த முருகன் அவர்கள் பேசுங்க. 227 கோடி என்ன கொடுக்குறேன். ஆனா சில தியாகங்களை எல்லாரும் சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க. அதாவது நீங்க அப்படி பண்ணீங்கன்னா சிறப்பான செல்வராஜ பாராட்டியா. ஏன்னா அவர் வந்து எங்க கூட நானும் ஒரு செய்யறோம். அம்மா துணை தலைவரையே திருச்சி பொறுப்புள்ளதா அதுக்கு போட்டி வந்துச்சு. இப்ப எல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்தோம். அப்ப எல்லாம் எலெக்ஷன் எப்படி இருக்கு தெரியுமா? முதலாக ஒரு மாநில அளவுல ஒரு தேர்தல் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து முன்னாடி சொல்லணும். நான் இத்தனை வருஷமா இருக்கேன், என்னென்ன செய்ய போறேன், என்னென்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அது எல்லாரும் மாதிரி கேட்டுட்டு எலெக்ஷன் பேசி முடிஞ்சா சமரசமா ஏகமாக தேர்ந்தெடுத்துவாங்க. இல்லாட்டி ரெடியா ஓட்டு சீட்டு இருக்கும். நாங்க எப்படி ஓட்டு போடுறோம்? அட்டைப்பெட்டி வச்சு அது மாதிரி எலெக்ஷன் ஆஃபீஸர் வச்சு ஓட்டு போடுறோம். அதுல தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டு வாங்கி தேர்ந்தெடுக்கப்பட்டது இணை செயலாளர் வரப்ப. அடுத்த ஓட்டு வந்து செல்வராஜ் அம்மா, இன்னொருத்தர் ரோசூர் ஐயப்பன் வந்து தோத்துட்டார். 3 பேர் இணை செயலாளருக்கு 2 போதை, ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு ஒருத்தர் தோத்துட்டார். அதே மாதிரிதான் அம்மா இந்த மாதிரி போட்டி போட்டு தேர்ந்தெடுத்து வந்தோம். பாடுபடுறது இருந்தாலும் அதுல யாரு பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கும். அப்படிப்பட்ட இந்த திருச்சி பண்ணவே எனக்கு அவங்க சொன்ன மாதிரி மலரும் நினைவுகள் நிறைய வந்துருச்சு. செல்வராஜ் சார் ஏன் அங்க உட்காந்துட்டீங்க? அதாவது சில விஷயங்கள் பணம் இருக்கோ இல்லையோ எல்லாரும் ஒரே மாதிரி செயல்படவே முடியாது. சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கு ஒரு தனித்திறமை இருக்கும், ஒரு நிறைகுறை இருக்கும், ஒவ்வொரு ஸ்டைல், ஒரு பாணி இருக்கும், ஒரு நடைமுறை இருக்கும். ஆனா
எப்படியோ பெட்காட்டுன்னு கொண்டு போய் 227 இன்னைக்கு திடீர்னு அறிக்கை தாக்கல் பண்ணி முறையா ஒரு நாமினேஷன் கமிட்டியை போட்டு பைலாக்குள்ள போதோ அதெல்லாம் சரியா தப்போ ஒரு பார்ப்பனா நடந்துச்சு ரைட்டுங்களா. அதனால அவருக்கு ஏகமான எல்லாரும் சேர்ந்து ஒரு பாராட்டு. அடுத்து அவருக்கு அன்பான வேண்டுகோள். இப்ப எல்லாரும் பேசுறோம் 227 அந்த பேச்சுவார்த்தை வரும்போது ஒருவேளை இந்த பெட்காட் இந்தியாங்கிறதும் பிரச்சனை அப்படின்னு இருந்தால் நீங்க தயவு செய்து அதை கொஞ்சம் முயன்ற அளவுக்கு அதை மாற்றிக்க முயற்சி செய்யுங்க. ஏன்னா நம்ம அது நீங்க அந்த கடை உட்காந்து பேசும்போது பேசுவோம். கண்டிப்பா எல்லாரும் உட்காந்து பேசும்போது தான் அதனுடைய வரலாறு கதைகள்லாம் இருக்கு. அது இல்லைன்னா இல்லை அதெல்லாம் இருக்கு. ஆனா அது அந்த பக்கம் உறுதி அளிக்கணும். வக்கீல்கள் அதை உறுதி பண்ணி பெட்காட் இந்தியாவோ இன்னொரு நம்பரோ இல்ல வேற இப்ப இன்னைக்கு சேவா நம்பர் எல்லாமே ஒருங்கிணைந்து 220 சில பொறுப்பாளர்கள் பொறுப்பை கூட தியாகம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம். என்னுடைய கணிப்பு சப்போஸ் ஒரு சுமூகமான பேர் எடுத்துட்டா எல்லா தரப்புல இருந்தும் 7 பொறுப்பை 9 பொறுப்பு ஆக்குங்க. எல்லாத்துக்கும் ஆணுக்கு 2 பேரும் போடுங்க. 3 இணை செயலாளர் 3 துணை தலைவர் இந்த இயக்குநர்கள் மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள் போட்டு எல்லாத்துக்கும் தீர்மானம் பண்ணி ஒரு வாய்ப்பு வரணுங்கிறத எதிர்பார்த்து அது இப்ப வரணும் எப்ப வரணும் இல்லைன்னா எங்களுக்கு இங்க வேலை என்ஜி சாரோட இரங்கல் கூட்டம் ஜூம் மீட்டிங்ல நடந்துச்சு. அப்போ எங்க ரமேஷ் இவங்க எல்லாருமே அசோக் சார் நாங்க எல்லாரும் பேசும்போது அவங்கவுங்க அவருடைய பணிகள் அவருடைய சுற்றுச்சூழல் இயக்குநராக இருந்தது, டைரக்டரா இருந்தது, ஜாயிண்ட் செக்ரட்டரி, ஜெனரல் செக்ரட்டரி, ஹியூமன் ரைட்ஸ் எல்லாமே பேசப்பட்டு வரும்போது கடைசியா சொன்னாங்க இவ்வளவு பேர் இருந்து கடைசியா போகும்போது எல்லாமே முழுக்க என்ன பண்ணணும் பெயர் மூச்சு செயல் சிந்தனை அத்தனையுமே எதுக்கு பயன்படுத்தும் இயக்கத்துக்கு தான் பயன்படுத்தும். கடைசியா அந்த இயக்கமே பாடுபட்டெல்லாம் ஒவ்வொருக்கா போயிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த இயக்கத்துல கடைசியா அடுத்து சொன்னார் ஞாபகம் இருக்கிறது அதெல்லாம் நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரும் ஒன்று சேரும். அப்பதான் நாங்கெல்லாம் செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆர்வம். இல்லைன்னா திருப்பி விரிசல் போய்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு தனியான காலகட்டம். அசோகன் தலைமையில இருக்கு, மார்டின் சார் இருக்காங்க, திருச்சியில நடக்குது. திருச்சியில சில பேர் எந்த காரியமும் சோட போனதே இல்லை எந்த விஷயமே. அதனால இந்த கமிட்டி திருப்பி கூடி உங்களுக்குள்ள எல்லாம் பேசி முடியும். ஏன்னா இந்த 227 போட்டி வரும்போது கேஸ் நடந்தது. இவங்க ஒரு கேஸ் எனக்கு நோட்டீஸ் அனுப்புவார், நான் அவருக்கு நோட்டீஸ் அனுப்புவேன். 227 அப்ப மற்றதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. எல்லாம் சின்ன கதை. அப்புறம் என்ன பண்றோம் 3 வருஷம் போராட்டம் நினைச்சு எவ்வளவு கவர்மெண்ட் பெட்காட்லாம் வேணாம். மதுரை பெட்காட், திருச்சி பெட்காட், கடலூர் பெட்காட், சென்னை பெட்காட், நாரிப்போச்சு பெட்காட். ஆனா பெட்காட் யாரும் பண்ணதா இல்லை. அது பெட்காட் இந்தியாவோ பெட்காட் அசோசியேஷனோ பெட்காட் 355 335 600 எதுவோ இப்ப என்ன பேர் வச்சிருக்காங்க குரூப் எடுத்து பாத்தீங்கன்னா பெட்காட் நண்பர்கள் குரூப், பெட்காட் 2020, பெட்காட் ஃப்ரெண்ட்ஸ், கேட், இது எத்தனை வேணுமோ வருது. ஆனா எல்லாமே இப்படிதான் இருக்கு. இது அத்தனை இருக்கு. இத்தனையும் சேர்ந்து நமக்கு வேண்டியது 227 வரணும். ஏன்னா அந்த விஷயம் ஒண்ணுதான். ஏன்னா நாங்க எங்களுக்கு பிரச்சனை ஆகி கோர்ட் கேஸ் ரிஜிஸ்டர் ஆபீஸ் போகும்போது சில ஆவணங்கள் எல்லாமே தாக்கல் பண்ணி ரயில்வே தெரியும் போது சென்னை ஹைகோர்ட்ல கேஸ் நடந்து சைதாப்பேட்டை ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து செல்வராஜ் தெரியும் பாக்கியலட்சுமி அணியிலான பெட்காட்டை கோர்ட்டுக்கு ஏற்றுக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டு 7 மாதத்தில் ஆர்டர்ஸ் வந்துருச்சு. அது ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து வந்தது. இதுக்காக நாங்களும் பாடுபடணும். அந்த பெட்காட்டை விடக்கூடாதுக்காக ஐஜி அப்போ முத்துசாமி இருந்தார். மதுரை கலெக்டர் உதயசந்திரன் போன் பண்ணி அவர்கிட்ட சொல்லி அவர் அத்தனை பேர் கியூ நிற்காம மதுரையில இருந்து அந்த நாட்டில் வர சொல்லுங்க உள்ள கூட்டிட்டு போய் பேசி அவர் சைதாப்பேட்டை ரெஜிஸ்ட்ராருக்கு போன் பண்ணி இதை பூரா முடிச்சு கரெக்டா சீக்கிரம் ஆர்டர்ஸ் போட்டுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அட்வொகேட் விஜயன் சென்னையில ஒரு கேஸ் நடத்தி அது நான் சொந்த செலவு 500 ரூபாய் 50,000 செலவு பண்ணேன். எல்லாம் பிரிஞ்சுட்டாங்க. காசு இல்ல, பணம் லாக் ஆயிடுச்சு. இருந்தும் பிரயோஜனம் இல்லை. இப்ப இல்லாம இருக்கிறது சந்தோஷம் தான். இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அந்த கேஸை நடத்தி ஏன்னா அந்த பெட்காட்டை மீட்டெடுக்கணும், அந்த பெட்காட்டை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் எல்லாம் என்ன பண்ணும் ஒரே தேர்ச்சியெல்லாம் அதுவும் ஒருங்கிணைந்த எல்லாரும் ஒருங்கிணைந்த ஒரு பெட்காட் அப்படின்னு எல்லா அணியும் இனி எந்த அணியும் கிடையாது அப்படின்னு இதே கூட்டத்தில் நடந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொன்று குறைச்சு வருது. ஸோ இதுக்கு எல்லாமே இன்னைக்கு
வச்சு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அசுரன் சாரும் மோகன் பேசின விஷயத்துல இருந்து செல்வராஜ் உண்மையிலே வந்து அவர் பல பிரச்சனைகள், அதாவது காய்ச்சல் வரப்பதான் கல்லடி படுவாங்க, அந்த மாதிரி அவருக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்கு. இருந்தாலும் அவர் எடுத்து கொண்டு போயிட்டாங்க. புதிய நிர்வாகிகள் 2-3 பேரோட உடல்நிலை காரணமா வாங்க, அவங்க ஜாயிண்ட் செக்ரட்டரி எடுத்துருக்காங்க. அந்த இணை செயலாளர் அவங்க புதிய நிர்வாகி நாராயணன் சார் எல்லாருமே இந்த விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போங்க. ஒரு சிலர் பதவியை மாற்றிக்க விட்டு கொடுங்க, ஆனா எல்லாமே 27 கொண்டு வரணும். அதே மாதிரி பேச்சு வார்த்தைக்கு என்ன உதவி வேணும்னு சொன்னா நாங்க சொல்லலாமா எப்பயுமே வந்து வைப்போம். இதுதான் நாங்க உங்களுக்கு வைக்கிற ஒரு அன்பான வேண்டுகோள். அப்புறம் அந்த புது சட்டத்தை பத்தி கருத்தாளர்கள் வழக்கறிஞரும் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த நம்ம வந்து நான் 1986 ஒரு 10 வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் ஆகி சில லேட்டஸ்ட் ஆன்லைன் இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி வந்துருக்கு. நிறைய நியூ மீட்டிங் நடந்துச்சு, விஷயங்கள் வந்துச்சு. அதனால மூத்த உறுப்பினர் ஒருத்தர் திருவேங்கடநாதர் வீட்டினால சொன்னோம், அவர் தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி அவர் ஃபெட்கார்ட் பைலா எழுதுல வந்து அவருக்கு ஒரு பங்கு இருக்கு. ஏன்னா ஃபெட்கார்டுடைய பதவியில்லாத உதவி என்னைக்கு அவர் செய்வார் முடியாத பார்க்கறதுக்காக மெயின் ஆகும். அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி எங்க மகளிர் ஒரு பாதுகாப்பு சங்கம் மார்ச் 15 அந்த டிராக்டை வந்து அங்க இருக்கிற எம்எல்ஏ ஜட்ஜை வச்சு மதுரை நாங்கள் வந்து வெளியிட்டோம். இந்த அதுக்கு முடிஞ்ச பிறகு எல்லாரும் உங்களுக்கு நாங்கள் தரோம், நீங்க வாங்கி எளிமையான தமிழ்ல அது வந்து உங்க கையில இருக்கிற ஒரு பைபிள் குரான் பகவத்கீதை மாதிரி வச்சுக்கணும். அந்த சட்டங்கள் ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளுக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும், வெளிய விஷயம் தெரியாம பேசக்கூடாது. அடுத்து உங்க குழுக்களுக்கு அதை மற்றவங்க படிச்சு சொல்லுங்கன்னு சொல்லி இந்த அருமையான வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டுங்க. நிறைய பாக்கியலட்சுமி வந்து பேசிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அந்த மலரும் நினைவுகள் தான் நினைவு வருது. குறிப்பாக என் தலையில வந்து நிறைய முடி இருந்ததை பார்த்த 2 பேர் இந்த மேடையில் இருக்கிறாங்கன்னா சகோதரா மேடம் மாற்றிருக்கு தான் தெரியும். கிட்டத்தட்ட 1990 நான் சட்டக்கல்லூரி மாணவராக படிச்சுட்டு இருந்த சமயத்தில் இன்று வந்து செயற்குழு இருக்கிறார் நியமித்தார். கிட்டத்தட்ட 1991 இருந்து இன்றைக்கு இந்த பயணம் பார்த்தீங்கன்னாக்க இதுதான் நம்ம கூட்டமைப்புல பெற்காட்டு அந்த கூட்டமைப்பு அந்த 227/90 உண்மையிலே திருச்சியில ரிட்டைனிங் ரூம்ல தங்கி அந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்களா இருக்கட்டும். சவுந்தரமா இருக்காங்கல்ல, சாப்பாடு கூட்டாஞ்சு ஒரு பேர் ஊற்றி தருவாங்க, அதை சாப்பிட்டு பயிற்சி எடுத்து பயின்றது. சொன்ன மாதிரி மேடம் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சில இங்க இருக்கக்கூடிய நண்பர்களே அதை 2ஆம் பிரித்து இருக்கும்போது மனதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. நிச்சயமா இந்த நேரத்தில் இந்த அமைக்கு ஒரு உறுதி பெறும். மீண்டும் அதாவது அனுமதிப்படத்தான் சக்தி பெறட்டும். ஆனா ஒரு கூட்ட அமைப்பு வந்து பிரிஞ்சு போகும்போது அது சக்தி வந்து வலுவிழந்து தான் போகும். ஆக இன்றைக்கு இதுபோல் வந்து இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகளை ஒன்றிணைப்பதற்கான கூட்டமும் அவர்கள்லாம் வந்து உறுப்பினர்களாக கொண்டு அந்த பணி நடைபெற்றுக் கொண்டு அது ஒரு பக்கம் இருக்குது. இருந்தாலும் பெட்காட்டுடைய பயிலாப்படி தேர்தல் நடத்தணுங்கிற கட்டத்துக்காக தான் இந்த தேர்தல் முடிஞ்சிருக்குது. இந்த நேரத்தில் நான் வந்து மீண்டும் சொல்லிக்கிறது, இருக்கக்கூடிய ஏற்கனவே பிரிந்து செயல்பட்டு இருக்கக்கூடிய இன்னொரு பெட்காட் குடும்ப தலைமையில் இயங்கக்கூடிய அமைப்பாகட்டும், பெட்காட் நண்பர்கள், கேர் கிளப்னு எதுவாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் எல்லாம் இணைந்து ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்த ஒரு குடையின் கீழ் உருவாக்கக்கூடிய ஒரு பெட்காட் அப்படிங்கிற அமைப்பு அதுக்கான முயற்சி மாற்றி வாய்க்காம இந்த மேடையிலே உறுதியளிச்சிருக்கிறாங்க. அந்த நிகழ்வு கூடுது அப்படின்னா இன்றைக்கு இங்கே இந்த அவையில் தலைவராக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் கூட நாளைக்கே ஒரு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற காலகட்டம் வரும்பொழுது இன்றைக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட நான் நாளைக்கே இதை விட்டுக் கொடுக்கவும் நான் தயாராக இருக்கிறேன். அந்த பழைய பிற்கட்டங்களை எங்களுக்கு வேண்டுமே உடைய பதவி தேவையில்லை. ஆக அது நிச்சயமாக அந்த கனவு நிறைவேறும். குறிப்பாக மோகன் இன்றைக்கு பொறுப்பேற்று மோகன் 1000 குழுக்கள் உருவாக்குற லட்சியம் நீண்ட நாளா மாற்றி சொல்லிட்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 6 வருடங்களா நான் பொது எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்குது. மாவட்டம் பணம் நமக்கு தேவையில்லை, அந்தந்த மாவட்டத்துல கூடுங்க, பயிற்சி நடத்துங்க, அது போதும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. இனி நாம் வந்து வெளிநாட்டு நிதி நம்பிட்டு இருக்கிற அவசியமும் இல்லை. நம்மளுடைய உள்ளூர்லயே வந்து உள்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேடம் சொன்ன மாதிரி இதே நிகழ்வு நடக்குது 3 லட்சம். ஆனா நமக்கு வெறும் 3000 ரூபாய் போதும் ஒரு பயிற்சி நடத்துறதுக்கு. அந்தந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய பயிற்சி, குறிப்பா பயிற்சி துறையில இருக்கிற சரவணன் வந்திருக்காரு. எப்பவுமே இன்னைக்கும் நான் வந்து அந்தந்த மாவட்டத்துல வந்து
பயிற்சி ஒருங்கிணை செய்ய தயார் அவரும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம வந்து அதற்கான வாய்ப்புகளை தான் உருவாக்கி கொடுக்கணும். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு கிடைத்த இந்த ஒரு காலத்துல பெட்காட் அப்படின்னாவே பயிற்சி 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 தான். அந்த அளவுக்கு வந்து பயிற்சி, அதே பயிற்சி கொடுத்து அங்கேயே குழு உருவாக்கிடுவோம். அந்த அளவுக்கு குழுக்கள் உருவாக்கப்பட்டது. நடுவில் நிதி பற்றாக்குறை காரணமா இந்த பயிற்சிகள் குறைந்தது, இது ஒரு சூழல் இருக்குது. ஆனால் நிதி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நிச்சயமாக இனி ஒரு காலங்களில் மாவட்டம் வாரியாக மாற்றின் அடிக்கடி குறித்து சொன்ன வகையில் அந்தந்த மாவட்டங்கள் நிச்சயமாக அவ்வப்போது இருக்கக்கூடிய புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டமாகட்டும், சுற்றுச்சூழல் சட்டமாகட்டும், எதுவெல்லாம் அந்த தகவல் தான் வேணும். பெட்காட்டில் வந்து இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆளாளுக்கு 10 ஏக்கர் நிலம் கொடுக்க போதில்லை. பெட்காட்டில் உறுப்பினர்கள் விரும்புறதும் பயிற்சி தான். நமக்கு இருக்கிற அப்டேட் என்ன, அதுக்காக அவங்க மெம்பரா வந்து இணைந்திருக்காங்க. அதை விட மிகப்பெரிய நமக்கு ஒரு பலம் என்னன்னாக்க, பெட்காட்டுல தமிழ்நாட்டுல குக்கிராமத்துக்கு கூட நம்ம அமைப்பு இருக்குது. எனக்கு இன்னைக்கு நான் பல்வேறு அரங்குல பெருமையா சொல்லிக் கொடுக்குது. எனக்கு பெட்காட்டு அப்படின்னா எனக்கு சொந்தக்காரன் இருக்கிறானோ இல்லையா, ஆனா தமிழ்நாடு முழுக்க எனக்கு பெட்காட்டுங்கிற இந்த உறவு ஒவ்வொரு மூளை முழுக்க இருக்குது. பெருமையோடு எல்லா வேலையும் சொல்றேன். நிஜாமுக்கான அந்த இளங்கல் கூட்டத்துல கூட இதை நான் பதிவு பண்ணேன். அது அந்த அளவுக்கு அந்த உள்ளுணர்வோடு நம்மோடு கலந்தது. நிச்சயமாக மீண்டும் அந்த உணர்வோடு ஒரு வலிமையான ஒரு கூட்டமைப்பை நாம் உங்கள் அனைவரும் நாம் நிச்சயமாக ஒன்றிணைவோம் என்று கூறிக்கொள்கிறேன். நிச்சயமாக இன்றைக்கு நம்மோடு செயல்பட்ட நிஜாமுதீன் இன்றைக்கு இங்கே வந்து நமக்கு அவர்கள் நாம் இரங்கல் தெரிவிப்பட சொல்ல, இது போல இன்றைக்கு பல தலைவர்களை நாம் இழந்திருக்கோம். அவர்கள் வந்து சீனிவாச நாராயணசாமி, கதிரேசன், திரையறிவாளர்கள், தேசிகன், அதே போல கலாகாரன், எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமைகள். அந்த அளவுக்கு அந்த ஆளுமையெல்லாம் இது இழந்து நம்ம வந்து அப்படி என்னத்தை கொண்டு போறோம். மேடம் குறிப்பு சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. இதுக்குள்ளார நமக்குள்ளார ஒத்து போய் ஒரு அமைப்பை உருவாக்க முடியாம இதுல நீயா நானும் போட்டி போட்டுக்கிட்டு நீதி இருந்த காலகட்டத்திலையும் சண்டை, கோர்ட்டு, கேஸ். இப்ப 10 பைசா பாக்கெட்ல இல்லாத நேரத்துல அவங்க சொந்த காசை நான் சேலத்துக்கு வரட்டாக்க மினிமம் 5000 ரூபாய் செலவு. இது எந்த காசு? ஏன் வக்கீல் தொழில இருந்து வரக்கூடிய வருமானம் தெரிஞ்சு. இதே போலதான் நீங்களும் இருந்த அவையில வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா, கொரோனா காலத்திலே நிறைய பேர் போக்குவரத்து வசதி இல்லாத சூழ்நிலை தடைகளை தாண்டி இந்த அரங்கில நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு இந்த கூட்டமைப்பு மேலேயும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த பற்றுதான் வந்து நம்ம மேலும் மேலும் ஊக்கப்படுத்தும். அதனால காலையில நான் சொல்ற மாதிரி மீண்டும் மீண்டும் இந்த நேரத்துல உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக நம்முடைய இன்னைக்கு பயிற்சியை தொடங்கும் அதற்கு முன் அச்சாரமாக இன்றைக்கு புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை பற்றி நம்முடைய ரெக்கார்டுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் அவர்கள் இங்கே உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒண்ணுமில்லை, பாரதியார் பாடினா என்று தனியும் இந்த சுதந்திர நாடு. நாங்கெல்லாம் என்ன பாடுறோம்னா, என்று இணையும் இந்த பெட்காட், தண்ணீரை விட்டு வளர்க்கல இந்த பெட்காட்டை. ஒரு வக்கீல் தொழிலுக்கு போயிருப்பாரா, மனசு தொட்டு சொல்லுங்க, வாயிலா வாங்கிட்டு வந்துடுவாரு பெட்காட்டு. இன்னொருத்தரை விட்டு வந்துடுவாரு, வீட்டை விட்டு வாசலை விட்டு போறான். கண்ணீர் விட்டு வளர்த்தோம் பெட்காட்டை. ஒன்னே ஒன்று சொல்லிட்டு முடிச்சிடல, ஆட்சி கோச்சிப்பாரு. இந்த பெட்காட்டில் இருந்து ஒவ்வொரு அரசு துறைக்கும் ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க. நீங்க மின்சார வாரியத்துக்கு உறுப்பினர், இதற்கு ஒரு உறுப்பினர், எங்க பார்த்தாலும் பெட்காட் மார்க்கிங் இருக்கும். அவுட் ஆஃப் 4 ஸ்டேட்ஸ், பீரோ ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு தேர்ந்தெடுக்கப்பட்டேன். நான் இந்த அம்மா கேட்க வேணாம், சொன்னா மாற்றி அடிக்க மாதிரி. அப்படி கண்ணீர் விட்டு முதல்ல ஒரு நாங்கள் என்ன தெரியுமா வச்சோம், ஒரு ரிட்டைலிங் ரூம்ல மேல அங்க உட்காந்துருப்பாரு மாற்றி, நாங்கள் கீழே உட்காந்துருப்பேன். தேசிகன், ஹென்றி, இந்த மாதிரி அங்க 15 பேர். இப்ப எங்களுக்கு எல்லாம் வயசாயிடுச்சு, எல்லாம் இளைஞர்களாக இருக்கிறீர்கள். நாங்கள் பின்னாடி இருந்த அனுபவம் என்பது சீப்பை போட்டது. அது வழுக்க விழுந்த பிறகு கிடைக்காம இப்பவே கொடுக்க எல்லாரும் இருக்காங்க. பெட்காட் 90/220 தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. எல்லாருக்கும் வணக்கம். அம்மாவும் பாக்கியலட்சுமி மேடமும் ஒரு சில வார்த்தைகள் மாற்றி பேசுவார்கள். மார்டின் ஒரு 5 நிமிடங்கள் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை பற்றி பேசுவார்கள் என்று செயலாளர் சொன்னாரு. இப்ப பார்த்தா அரை மணி நேரத்துக்கு மேல பெரிய மீட்டிங்கே நடந்து முடிஞ்சிச்சு. அது ரொம்ப சந்தோஷம். அவங்கெல்லாம் அவங்களோட ஆட்டங்களை தெரிவிச்சாங்க. ஸோ முதல்ல இன்னைக்கு தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க அன்பு நண்பர் தலைவர் அசோகன் அவர்களுக்கும், எங்க ஊர் மணி மைந்தர் அன்பு நண்பர் திரு மோகன் செயலாளர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. மற்றவங்க பேர்லாம் என்னால் ஞாபகப்படுத்த முடியல. அதனால அவங்க எல்லாருக்கும் என்னோட பணிவான வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி
உங்களுக்கு தெரியும் பெட்காட் ஏற்கனவே பாக்கியலட்சுமி மேடம் பேசுற மாதிரி சவுத்ராமா பேசுற மாதிரி பல்வேறு கட்டங்களை கடந்து வந்திருக்கு. ஒரு கிரைசிஸ் பீரியட் தான் இப்போ. இந்த கட்டத்துல பெட்காட்டை தலைமையேற்று நண்பர் செல்வராஜ் அவர்களும் மற்ற பொறுப்பாளர்கள் வந்து மிகச்சிறப்பாக அதை இந்த கடந்த காலத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கும் என்னோட நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இவங்கெல்லாம் பேசணும்னா நீங்க புதுசா இருக்கிறவங்க யார் என்ன நினைச்சுக்காங்க ஒன்றும் கிடையாது. பெட்காட் ஒரே ஒரு பெட்காட் தான் எப்பொழுதுமே 227/1990 அந்த நம்பரை மட்டும் மறந்தாரு. யாருமே இந்த நம்பரை போட முடியாது. பெட்காட் வேணும்னா பேர் போட்டுக்கலாம், யார் வேணாலும் என்ன பேர் வேணும் முன்னாடி பின்னாடி அப்படிலாம். ஆனா நம்பர் 227/1990 தான் அதை இமிடேட் பண்ணவே முடியாது. யார் இமிடேட் பண்ணா அது சீரியஸ் ஆஃபென்ஸ் பண்ண முடியாது. அதனால இப்ப நம்ம முன்னாடி கொஞ்ச நாட்கள் பெட்காட்ல சில பிரச்சனைகளா இருந்ததுதான் உண்மைதான். இப்ப எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கோம். இன்னைக்கு நல்ல புதிய பொறுப்பாளர் தேர்ந்தெடுத்திருக்கோம். செயலாளர் சொல்லுன்னு சொன்னாங்க, தமிழ்நாட்டில் வந்து 1000 குழுக்களை உண்டாக்கணும்னு சொன்னாங்க. மிக நிச்சயமாக சாத்தியமாகவும் நம்ம எல்லாரும் ஒத்துழைச்சிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு நம்மளோட பெட்காட்டோட ரெப்புடேஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 91ல நம்ம ஆரம்பிச்சதுக்கப்போ நம்மளோட பைசா கிடையாது. 1992ஆம் வருஷம் நம்ம முதல் மாநில மாநாடு நடந்தோம். அந்த மாநில மாநாடோட கன்வீனர் நான் தான். நான் வந்து ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் 91 நான் முடிச்சேன். என்னை பொறுப்பெடுத்து சொன்னாங்க. அன்னைக்கு பைசா கிடையாது. பெட்காட்ல யாரும் ஸ்பான்சர் கிடையாது, ஒண்ணு கிடையாது. எனக்கு ஞாபகம் இருக்கு, ஜெயின் கல்யாண மண்டபம் சிங்காரபுரத்தில் ஒரு கல்யாண மண்டபத்துல 200 ரூபாய் கொடுத்து நம்ம எல்லாரும் வந்திருந்தாங்க. கொடுத்துக்கலாம், நிறைய பேர் அது மொத்தம் இருக்கீங்க. 200 ரூபாய் கொடுத்து கல்யாண மண்டபத்துல ஒரு 2 மணி நேரம் மட்டும் கூடிக்க சொல்லி எல்லா மாவட்ட பொறுப்பாளர்களும் வந்தோம். வந்து எல்லாரும் குழுவா போயிட்டோம். உணவு குழு, பொதுக்குழு, நிர்வாகம், டிரான்ஸ்போர்ட் குழு, சாப்பாட்டு குழு, ஒவ்வொரு குழுவா பிரிஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் போயிட்டு 3000 பேர் கலந்துக்கிற மாநாட்டுக்கு என்னென்னலாம் தேவைன்னு லிஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னோம். எல்லாரும் லிஸ்ட் எடுத்துட்டு வந்தாங்க. அந்த லிஸ்ட்டை போர்டில் எழுதிட்டோம். போர்டில் எழுதிட்டு ஒருத்தருக்கு அந்த உணவு குழு கொண்டு வந்துச்சு அரிசி மூட்டை 5 மூட்டை வேணும் அப்படின்னு. உடனே திருவாரூர் எழுதிச்சு ரமேஷ் நம்ம பெரிய சார் நாங்க 5 மூட்டை அரிசி தரோம். உருளைக்கிழங்கு உடனே ஊட்டிக்காரங்க எழுதிச்சு நான் 10 மூட்டை உருளைக்கிழங்கு கொண்டாடுறேன். முட்டை ஈரோடுல இருந்து நாங்க 5000 முட்டை தரோம். நம்ப மாட்டேங்க, கொஞ்ச நேரத்துக்குள்ள தேவையான அனைத்து சிவகாசிக்காரங்க நான் நோட்டீஸ் புக்ல அடிச்சு தரேன், மெட்டீரியல்ஸ் எல்லாம் அடிச்சு தரேன். டிரான்ஸ்போர்ட் நான் 5 கார் கொடுக்குறேன். இப்படி ஒவ்வொன்றும் மக்களோட கான்ட்ரிபியூஷன், நம்மளோட உறுப்பினர்களோட கான்ட்ரிபியூஷன் நடக்குது. சிறப்பாக நடக்குது. முட்டையெல்லாம் இன்னும் 3 முட்டை வேணுமா 4 முட்டை வேணுமான்னு வாங்கிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ இருந்துச்சு. அவ்வளோ சிறப்பாக செய்யணும். எதுக்காக சொல்ல வரேன்னு சொன்னா, பணம் வெளிநாட்டு நிதி வாங்குறது, இந்த மாதிரி மக்கள் யாருக்காச்சு நன்கொடை வாங்குறதுலாம் வந்து தேவையில்லை. மக்கள் மட்டுமே இருந்தால் ஒரு மிகச்சிறப்பான இயக்கத்தை கட்ட முடியும். அது சட்டத்தில் அவங்க எல்லாருக்குமே தெரியும். பல்வேறு இயக்கங்கள்லாம் எல்லா மக்கள் இயக்கங்களும் பணம் வாங்கி கட்டின இயக்கங்கள் கிடையாது. அதனால நம்மளுடைய பெட்காட்டுக்கும் அது மாதிரி பார்த்துதான் இருக்கு. பின்னிட்டு சில காலம் ஹீவாஸ்ல இருந்து நிதி வாங்கி பயிற்சிகள்லாம் கொடுத்தோம் வேற கிராமங்கள்ல எல்லாம். அதுக்கப்புறம் பணம் இல்லை. அந்த பணத்தை சண்டையில நின்று போச்சு, திருப்பி வாங்கிட்டு எல்லா பணத்தையும். அதுக்கப்புறம் பணம் இல்லை. அதனால அது ஒன்றே காரணம் வேணாம். நாம எல்லாரும் இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரும் 2 பேர், ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 பேர் பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அந்த 2 பொறுப்பாளர்களும் உடனடியா உங்ககிட்ட பெட்காட்ல இதுவரைக்கும் இருந்த குழுக்கள் தான் யாராவது பாருங்க, அவங்க எல்லாரையும் சந்திக்கணும். வரேன்னாங்கன்னா வச்சுக்கோங்க, வரலன்னா விட்டுருங்க. புதுசா இன்னும் எந்தெந்த குழுக்கள் இப்ப செயல்பட்டு இருக்காங்க நம்ம மாவட்டத்துல, அதை அடையாளம். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ளவங்களும் தேர்ந்தெடுத்து உங்க கூட்டத்தில் ஒரு கூட்டத்தில் இதை நான் புதிய பொறுப்பாளர்கள் கேட்டுக்கிறேன். இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், மகளிர் ஒருங்கிணைப்பாளர்களுக்கு ஒரு 2 நாள் ஒரு கூட்டம் வைக்கணும்.
அவங்களுக்கு ஒரு கூட்டம் வைக்க ஒரு பயிற்றுனர் பயிற்சி நம்ம முன்னாடி வச்சிருக்கோம். நம்ம அவங்க என்ன மீட்டிங்னாலும் பேசக்கூடியவங்கள தயாரிப்போம். அதான் ஒரு சாதாரண விஷயம். ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ அனுபவம் இருக்கு எல்லாருக்குமே. ஒரு இதுல இருந்து பல பேர் அந்த பயிற்சி எல்லாம் பெற்றவங்க தான். எல்லாத்துக்கும் சொல்றேன் நான், நீங்க நினைச்சுக்க புதுசா அவங்களுக்குலாம் சொல்றேன். ஏற்கனவே பயிற்சி பெற்றவங்களுக்கு புதுசா உள்ளவங்களுக்கு சொல்றேன். உங்களே ஒரு மிகப்பெரிய பயிற்சியாளராக ஆகக்கூடிய திறமை எல்லாருக்கிட்ட இருக்கு, நிச்சயமா ஆகும். அது மாதிரி ஆகிட்டு உங்க மாவட்டத்துல ஒரு கூட்டம் போட்டு இந்த விஷயங்களை முன்னெடுத்து போங்க. தானா நம்மளோட பெட்பாட் இயக்கம் வளரும். நண்பர் மோகன் சொன்ன மாதிரி 1000 குழுக்கள் இருக்க 10,000 குழுக்கள் கூட நம்ம ஏற்படுத்தணும். இது பாசிபிள். நீங்க இங்க உள்ளவங்களா நினைச்சீங்கன்னா முதல்ல பெட்காட்டோட முன்னாள் உறுப்பினர்கள் யாராவது நம்ம மாவட்டத்தில் இருக்க அந்த லிஸ்ட செயலாளர் தலைவர்கிட்ட இருந்து வாங்குங்க. அவங்க எல்லாரையும் சந்திங்க. வர்றவங்கள வச்சுக்கோங்க. புதுசா எந்தெந்த பொருளாக சேர்க்கலாம் வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ஒரு கூட்டம் போடுங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு பயிற்சி ஏற்பாடு பண்ணட்டும். சிறப்பாக நம்ம கொண்டு செல்ல முடியும். அவ்வளோதான். நான் இதோட முடிச்சுட்டு விஷயத்த ஒரு சில வார்த்தைகள் மட்டும் இந்த நிறைய பேர் படிச்சிருக்கீங்க. 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு, வாங்குறவங்க தான் ஜாக்கிரதையா வாங்கிக்கணும் அப்படின்னு தான் சட்டம் தான் இருந்துச்சு. ஒப்பந்த சட்டம், கான்ட்ராக்ட் ஆக்ட்லாம் இருந்துச்சு. வாங்குறவங்க தான் ஜாக்கிரதையா வாங்கிக்கணும், விற்கிறவங்க எதை வேணா விற்பாங்க சட்டமே இருந்துச்சு. முதல்ல 1986 தான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், தி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்ற ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்து விற்கிறவன் தரமான பொருளை விற்க வேண்டும், சரியான விலைக்கு விற்க வேண்டும், சரியான எடைக்கு விற்க வேண்டும், ஒரு பொருளை பற்றிய உண்மையான தன்மையை சொல்ல வேண்டும் அப்படின்னு சட்டம் மாறுச்சு. அது வரைக்கும் நம்ம தான் பார்த்து வாங்கிக்கணும். இப்ப அப்படி இல்லை. வியாபாரி சரியான பொருளை சரியான இடத்தில் சரியான விலையில் அந்த பொருளை பற்றிய உண்மை தன்மை முழுவதையும் சொல்லி விற்கணும். அப்படி 2026 சட்டம் வந்துச்சு. அதற்கு பின்னாடி நிறைய மாற்றங்கள். எங்க எல்லாம் பொருள் வேணும்னா உடனே எங்க வாங்கலாம்? அமேசான், பிளிப்கார்ட், டக்கு டக்குன்னு உடனே போட்டெல்லாம் வந்துடுது. இது மாதிரி நிறைய டெவலப்மெண்ட்ஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் இதெல்லாம் நிறைய வந்துச்சு. மீடியா நிறைய விளம்பரங்கள், பொருள் பற்றிய விளம்பரம் வந்துச்சு. அதனால சட்டத்தில் சில திருத்தங்கள் தேவைப்படுச்சு. ஆனா திருத்தங்களாக மட்டும் செய்யாமல் அந்த 86 சட்டத்தையே தள்ளிட்டு புதுசா ஒரு சட்டம் ஏற்றிருக்காங்க. அதுதான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019, தி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 என்று ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்துல நிறைய நுகர்வோர் உரிமைகள் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பேசணும்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பேசுற மாதிரி இருக்கும். அதுதான் நான் சொன்னேன், அரேஞ்ச் பண்ண ஒரு மீட்டிங். ஒவ்வொரு மாவட்டத்துல வந்து 2 பேர் யாரா வேணா இருக்கலாம், அவங்கள பேசக்கூடியவங்களா ஒரு பயிற்சியாளராக மாற்றுவோம். இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே புதிதாக சென்ட்ரல் கன்சியூமர் அத்தாரிட்டி என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் முன்னாடியே அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள்லாம் இருந்துச்சு. ஒரு அதிகாரம் படைத்த ஒரு நுகர்வோர் அத்தாரிட்டி, சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி. அவருக்கு என்ன அதிகாரம்னா, இந்தியா முழுக்க இந்த பொருளை நாளையில இருந்து விற்க கூடாதுன்னு சொன்னா விற்க கூடாது. நாளையில இருந்து வாங்குறவங்க அந்த பொருளை வாங்கிட்டு திருப்பி காசு கொடுத்தா கொடுக்கணும். ரீகால் எனி ப்ராடக்ட், பேன் எனி ப்ராடக்ட், ரீஃபண்ட் தி பிரைஸ், காசை திருப்பி கொடு, இல்ல நஷ்டஈடு கொடு, என்ன வேணா ரீப்ளேஸ் பண்ணி கொடு, இந்த காரை வாங்கிட்டு அந்த காரை கொடு அப்படின்னு என்ன வேணா உத்தரவு போடுற மாதிரி மத்திய அரசு மத்திய மையத்துல அதிகாரம் படைத்த சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி என்று ஒரு அத்தாரிட்டியை ஏற்படுத்திட்டாங்க. இது இந்த சட்டத்துல ஒரு முக்கியமான அம்சம். இவங்களுக்கு நம்ம புகார் கொடுக்கலாம். கிராமத்துல உள்ளவங்க எல்லாம் போய் புகார் கொடுத்தாங்க, மாவட்டத்தில் உள்ளவங்க யார் கொடுக்கணும்? அதுதான் நம்மளோட முக்கியமான வேலை. இந்த கன்சியூமர் அத்தாரிட்டி அமைச்சா மட்டும் பத்தாது. இவரு டெல்லியில இருப்பாரு. இந்த பலனை மக்கள் அடைய வேண்டுமானால் அதற்கு பாலமாக இருக்க வேண்டியது நம்மை போன்ற நுகர்வோர் ஆர்வலர்கள், நம்மை போன்ற நுகர்வோர் அமைப்புகள், நம்முடைய பிளிப்கார்ட் போன்ற அமைப்புகள். கம்ப்ளைண்ட் போயிட்டே இருக்கணும்.
சோ இப்போ இந்த சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டியை செயல்படுத்த வைக்க வேண்டுமானால் அவருடைய அதிகாரம் பலன் மக்களுக்கு சென்றடைய வேண்டுமானால் நாம செயல்படணும். நுகர்வோருக்கு மனு கொடுக்கணும், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இது ஒரு விஷயம். இரண்டாவதாக இந்த சட்டத்தின் கீழே மாவட்ட ஆட்சியருக்கு அதிக அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்க நுகர்வோருக்கான பாதுகாப்புல. அப்புறம் ப்ராடக்ட் லைபிலிட்டின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏதாவது பொருளை பயன்படுத்தினால் அவர்களுக்கு ஏதாவது பாதிப்புலாம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அதுக்கு பெரிய ரசீது ஏற்படுத்திட்டாங்க. விளம்பரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. நீங்க கண்ணா பண்ணா விளம்பரம் பண்ணக்கூடாது. நீ இதை சாப்பிட்டா குண்டாகலாம், இதை சாப்பிட்டா தலையில முடி இல்லாதவங்களுக்கு தான் முளைக்கும் உடனே அப்படின்னா நேரம் அவசரம் வாங்கியிருப்பாரு. அது வேற விஷயம். என்ன சொல்ற? அப்ப நீங்க இளமையிலேயே இருக்கணும், வயசே ஆக வேண்டாம் அப்படின்னா சவுத்துல நேரம் வாங்கி சாப்பிட்டுருப்பாங்க. இப்படி எல்லாம் பொய் இந்த மாதிரி விளம்பரம் பணம் எடுப்போம். 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 10 லட்சம் வரை அபராதம், 2ஆம் முறை பண்ணா 50 லட்சம் வரை அபராதம். இப்படிலாம் கடுமையான சட்டங்கள் வந்திருக்கு. அப்போ விளம்பரங்கள் உண்மை தன்மையுடையதாக இருக்கணும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப விக்கிற மார்க்கெட்ல நீங்க பயன்படுத்திருக்கீங்களா? உங்க பேர் மாறி இருக்கும். ஃபேட் லவ்லி விற்க கூடாதுதா. ஏன்னா நீ ஃபேட் அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரியும். அதை போட்டா ஃபேட் ஆவான்னு கிடையாது. போய் விளம்பரம் சொல்லி வழக்கு போட்டு நிறுத்திட்டான். உடனே அவன் கம்பெனி சொல்லிட்டா நானே என்ன பேர் கொடுத்துருக்கான்னு மறந்து போச்சு. க்ளோ க்ளோ லவ்லி ஒளிரும். அது ஒளிராத வேற விஷயம். இந்த மாதிரி விளம்பரங்களுக்கு இந்த புதிய சட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. விளம்பரத்துல பொய் சொன்னா கடுமையான தண்டனை. ஒரு பொருளை பத்தி தவறா சொன்னாலும் சரி அல்லது மிகைப்படுத்தி சொன்னாலும் சரி, சொல்ல வேண்டிய தகவலை சொல்லாம இருந்தாலும் சரி இந்த சட்டத்துல கடுமையாக்கிருக்காங்க. அது டிவியில விளம்பரம் போட்டாலும் சரி, பேப்பர்ல விளம்பரம் போட்டதா என்ன போட்டாலும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல விளம்பரத்துக்கு வர்றாங்க ஆளு நடிகை அமிதாப் பச்சன் எல்லாம் வராங்கல்ல, அவனுக்கும் அபராதம் இருக்கு இந்த சட்டம் ஆகி செய்து. அதனால இந்த முன்னாள் விளம்பரத்துக்கு ஒருமையா வரமாட்டான். அந்த நடிகை யாரு? சில நடிகைலாம் வராங்க, அவங்களாம் வரமாட்டாங்க. அமிதாப் பச்சன்லாம் வரமாட்டாங்க. வரணும்னா ஃபைன். இது ஒரு முக்கியமான அம்சம். அப்புறம் இந்த சட்டத்துல இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னா, முன்னாடி பாதுகாப்பு முன்னாடி இந்த நுகர்வோர் பேசுறேன் அம்மா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே முன்னாடி எங்க இருந்துச்சுன்னா, ஒண்ணு பொருள் எங்க வாங்கினானோ அங்க கேஸ் போடணும், அல்லது அந்த கம்பெனி எங்க செயல்படுதோ அங்க கேஸ் போடணும். இப்ப நீங்க மெட்ராஸுக்கு போனப்போ ஒரு ஜாமா வாங்கினீங்கன்னா அதுல ஏதாவது பிரச்சனை நீங்க மெட்ராஸ்ல தான் போய் கேஸ் போடணும். அல்லது அந்த கம்பெனி திருச்சியில தான் செயல்படுதுன்னா திருச்சியில தான் கேஸ் போடணும். இப்ப அப்படி இல்ல, நுகர்வோர் எங்க இருக்காரோ அங்கேயே போடலாம். நீங்க டெல்லிக்கு போகும்போது ஜாமா வாங்கின பிரச்சனைனாலும் புதுக்கோட்டையில இருந்து புதுக்கோட்டையிலே கேஸா போடலாம். நுகர்வோர் எங்க இருக்காங்களோ அங்கேயே கேஸ் போடலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இதுக்கான நாள் கிடையாது. அதனால நான் ரொம்ப நேரம் அறிவிக்கல. நான் ஏற்கனவே இந்த புதிய பொறுப்பாளர்கிட்ட கேட்டுட்டபடி தயவு செய்து ஒவ்வொரு மாவட்டம் குறைந்தது 2 பேர் கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. குறைந்தது 2 பேருக்கு அது நம்ம பொறுப்பாளர்களே இருந்தா ரொம்ப நல்லது. அவர்களுக்கு ஒரு பயிற்சி ஏற்பாடுங்க. அவங்க மாவட்டத்தில் போய் இந்த பயிற்சி செய்யட்டும். இந்த ஆக்ட பாப்புலேஷன் மேடம் அவங்களோட கோர்ஸ்ல இருந்து வெளியிடுறாங்க. அந்த புக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையே இன்னும் ரூல்ஸ் கூட டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அதையும் கொண்டு வரலாம். இல்லை பெட்மார்க்கெட் கூட வெளியிடலாம். இது போதுமான அளவுக்கு இல்லைன்னா இருக்குன்னா அதே வச்சுக்கலாம். இதெல்லாம் வச்சுக்கோங்க. நிச்சயமாக நம்ம இது மாதிரி செயல்பட்டோமானால் பெட்கார்ட் மோகன் கேஸ் கூட சொன்னாங்க, இந்தியாவிலேயே பாப்புலர். இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில் பாப்புலரா இருக்கு பெட்கார்ட். கன்சியூமர் இன்டர்நேஷனல் என்ற ஒரு அமைப்பு உண்டு. அதுல பெட்கார்ட் ஒரு மெம்பர். கன்சியூமர் இன்டர்நேஷனல்ல பெட்கார்ட்னா அது ஒரு தனி மதிப்பு உண்டு.
அந்த மாதிரி உலகளாவிய அளவில் நம்ம பெயர் பெற்றுவோம். அதே மாதிரி இந்திய அளவில் ஒரு சிறந்த நுகர்வோர் அமைப்பாக செயல்பட்டு இருக்கோம். தமிழ்நாட்டிலையும் நம்மளோட சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட் யாராச்சும் இருக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன தொய்வுகள் தான். அதனால இதே திரும்பி பேசுறது பிரயோஜனமே இல்லை. அதெல்லாம் நடந்த விஷயங்கள். இனி எப்படி செயல்படலாம், எப்படி ஒரு வலுவான நுகர்வோர் இயக்கமாக நம்ம கொண்டு வரலாம், நம்ம ஊர்ல, நம்ம மாவட்டத்துல, தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லி எல்லாரும் செய்வோம். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய சுய செல்ஃப்னு சொல்லுவாங்கல்ல, அதை மட்டும் கொஞ்சம் ஒட்டி வச்சுட்டு நாம இந்த சமூகத்துல நுகர்வோர் இயக்கத்துக்காக நம்ம இதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணணும், அதுக்காக நம்மளோட பங்கீடு இருக்கணும் அப்படின்ற ஒரே எண்ணத்துல நம்ம செயல்பட்டோம்னு சொன்னா பெட்காட் நிச்சயமாக மிக சிறப்பான ஒரு இயக்கமாக மாறும். அது உங்களோட கையில இருக்கு. நாங்க எல்லாரும் முன்னாள் பொறுப்பாளர்கள் எல்லாரும் இந்த புது பொறுப்பாளரோட உங்களோட ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் என்று கூறி இந்த 2019 புதிய சட்டத்தை நாம் முழுமையாக பயன்படுத்துவதற்கு எல்லா நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் கேட்டு வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன். மார்ச் 15 நம்ம வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே அன்னைக்கு இந்த புக்கை வெளியிடணும்னு சொல்றது அந்த இது பார்லிமெண்ட்ல பேசின உடனே அந்த 88 வயதான அந்த திருவேங்கடநாதர் சார் என்ன பண்ணாரு, டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு மெயில் அனுப்பியிருந்தார் தமிழ்ல. ஏன்னா அவர் வந்து அவ்வளவு ஆர்வம், அந்த ஆர்வத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். அந்த நுகர்வோர் தினத்தை அன்னைக்கு அந்த புத்தகத்தை வெளியிடணும் அப்படின்னா எங்க லெவலுக்கு உட்பட்டு ஒரு 500 புக்கு தான் நாங்கள் அனுப்பிச்சோம். அதுக்கே எங்களுக்கு வந்து 20,000 செலவு வந்தது. இங்க வந்திருக்காங்க இப்ப நெய்ச்சேலராக இருக்கிற வாசிக்கு, அங்க லிங்கசெட்டி, அங்க தங்கம் எல்லாமே நாங்க எல்லாரும் ஆளுக்கு 1000 ரூபாய் போட்டு அந்த புத்தகத்தை வெளியிட்டோம். அது வந்து நிறைய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அந்த மதுரையில வந்து ஸ்டேட் கமிஷன் மெம்பர், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, எம்எல்ஏ வச்சுதான் அதை ரிலீஸ் பண்ணோம். அதுல திட்ட வரைகள் இருக்கும். ஏன்னா ஜூலை 20 தான் அந்த சட்டம் வந்து நோட்டிபிகேஷன் ஆயிடுச்சு, எஜெக்ட்ல வந்துச்சு. அதனால அவர் சொல்லும் போதே திட்ட வரைவு இதையே நம்ம வந்து திட்ட வரைவாகவே சட்டமாக வருவது பெரிதாக மாற்றுறதுக்காக அவர் பிடி நாங்கள் அவருடைய அணித்துறையில சொல்லியிருக்காரு. ஸோ அந்த புக்கை போய் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். நீங்க மேல ஒரு ஆள் கொண்டு வாங்க. குறிப்பா அந்த சட்டத்துல வந்து இவங்களால மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றம் அப்படின்னு இருக்குது. இனிமே இப்ப மாநில ஆணையம், தேசிய ஆணையம் இருக்குது. அதே போல இனிமே வந்து மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றம் அப்படிங்கிறது இனிமே மாவட்ட ஆணையம் அப்படின்னு செயல்படும். அதே போல ஸ்பெகுலேட்டிவ் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து இவங்களால 20 லட்ச ரூபாய் இருந்தது வந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் அந்தந்த மாவட்ட ஆணையத்துல தாக்கல் பண்ணலாம். 1 கோடி இதுக்கு மேல இருக்கக்கூடிய 10 கோடி ரூபாய் வரைக்கும் மாநில ஆணையத்திலையும், 10 கோடிக்கு மேல தேசிய ஆணையத்திலையும் வந்து மனு தாக்கல் செய்யலாம். இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னாக்கா, இவ்வளவு நாள் வந்து ஒரு எதிர்த்தரப்பினர் மீது ஒரு உத்தரவு வாங்குறோம் அப்படின்னாக்கா அந்த ஆப்போசிட் பார்ட்டி பணம் கட்டல அப்படின்னா அப்பீல் போனாங்கன்னா 25,000 கட்டி போனாங்க. இனிமே வந்து இந்த புதிய சட்டத்துல வந்து என்ன ஆர்டர் உத்தரவு பிறப்பிச்சாங்களோ அதுல 50% டெபாசிட் கட்டிட்டு தான் மேல்முறைக்கு போகணும் அப்படிங்கிற பிரிவு இருக்கு. அதே போல மார்க்கெட் குறிச்சோன்னா இப்பெல்லாம் வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றது ஈஸியா இருக்கு. பிளிப்கார்ட் அது போன்ற நிறைய ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றாங்க. அதுல ஏதாவது குறைபாடு இருந்ததுன்னா நம்ம புகாரையும் ஆன்லைன்ல நம்ம வந்து தாக்கல் செய்யலாம். அதே போல ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணி அதுல ஏதாவது அந்த பொருள் குறைபாடு இருந்ததுன்னா அது போன்ற பிரச்சனைகளுக்கு நம்ம இருக்கக்கூடிய மாவட்டங்களிலே தாக்கல் செய்யலாம் அப்படிங்கிற பிரிவு கொண்டு வரப்பட்டது. ஒரு இளவர் மைனரா இருக்கிறாரு, அவர் வந்து மைனர் முதல்வர் பாதிக்கப்பட்டாருன்னா அவர் சார்பா பெற்றோர்களோ அல்லது பாதுகாவலர் வழக்கு தாக்கல் செய்யலாம் அப்படிங்கிற புதிய பிரிவு இருக்கு. அதே போல ஒரு புகாரை தாக்கல் செய்யுது அப்படின்னாக்க 21 நாட்களுக்குள் வந்து அந்த குறைதீர் ஆணையம் வந்து ஒன்று ஏற்றுக்கொள்ளணும், ஏதாவது இல்லைன்னா திருப்பி அனுப்பணும், ரிட்டர்ன் போடணும். எதுவும் போடல அப்படின்னாக்க அது ஏற்றுக்கொண்டதாக தான் அர்த்தம் அப்படிங்கிற பிரிவு கொண்டு வரப்பட்டிருக்குது. அதெல்லாம் புதியதாக 4 சாப்டர்ஸ் இணைக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா மக்கள் நீதிமன்றம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, தேசிய லோக் அதாலத் அப்படின்லாம் நடக்கும். இப்ப இதுல வந்து மீடியேஷன் சமரசமாவே தீர்வு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாப்டர் கொண்டு வரப்பட்டிருக்குது. ப்ராடக்ட் லைபிலிட்டி, உற்பத்தி செய்யறவங்க அந்த குறைபாடு இருந்ததுனாக்க அதற்கு ஒரு உற்பத்தியாளர் பொறுப்பு, அதை விற்பவர் பொறுப்பு, சேவை கொடுக்கக்கூடிய பொறுப்பு அப்படிங்கிற பிரிவுலாம் இதுல வந்து கொண்டு வரப்பட்டிருக்குது. தனியார் பெனால்டிஸ் சொன்ன மாதிரி போலியான விளம்பரங்கள், அதுல நடிக்கக்கூடிய நடிகர் போலியான விளம்பரத்தில் நடிச்சா அவருமே பொறுப்பு அப்படிங்கிற விஷயங்களும்
உணவு உணவு பாதுகாப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்ட விளக்கத்தை இந்த சட்டத்தில் கொடுக்கப்பட்டது. அப்ப உணவு கலப்படத்திற்கு எதிராகவும் நம்ம ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட்ல உணவு கலப்படத்திற்கு எதிராக எந்த மாதிரியான தண்டனை எல்லாம் இருக்குதோ அதே அந்த பிரிவுகளை இந்த சட்டத்திலையும் கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்ப கலப்படத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட நபர்கள் அந்தந்த மாவட்ட ஆணையத்திலே தாக்கல் செய்யலாம். அந்த கலப்பட உணவுக்கு விளம்பரத்தில் ஒருத்தர் நடித்து ஒரு கலப்பட உணவையோ அல்லது போலியான உணவை விளம்பரப்படுத்துறாரு அப்படின்னாக்க அந்த நடிகர் மீது வழக்கு தொடரலாம். அதற்கான பிரிவுகள்லாம் இதுல இணைக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த சட்டம் என்பது மேலும் ஒரு வலிமையாக்கப்பட்டு இந்த சட்டம் இருக்குது. அதில் கண்டிப்பாக நம்மளுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய மாற்றின் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி மேலும் மேலும் பயிற்சி அதற்கு வழங்கப்படும். இந்த ஒரு பொதுக்குழு என்பதால் ஓரளவு இந்த சட்டத்தை பற்றி அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் இதில் இருக்கக்கூடிய சட்டங்களை திரு மார்ட்டின் அவர்கள் இங்கே உரையாற்றி நமக்கெல்லாம் ஒரு உந்து சக்தியாக கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கும் திரு பாக்கியலட்சுமி அவர்களுக்கும் சகுந்தலா அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நாம் இது போன்ற பயிற்சிகளை தொடர்ந்து நாம் செய்வோம் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி. இப்போது முன்னாள் பெண்கள் பெருந்தலைவர் ஐயா சிவராஜ் அவர்கள் வந்து பேசுவார். இந்த கூட்டத்தில் சிறப்பாக நடத்தி முடித்து கொடுத்த அனைத்து உள்ளவர்களுக்கும் நான் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த பெட்கார்டுடைய ஆவணங்களை ஒப்படைக்கும் ஒரு சிறு பகுதியாக முன்னாள் நிர்வாகத்திற்கு நாகராஜன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட தலைவர்களும் அதாவது 2 வங்கி கணக்கில் செயல்பாடுகளோடு 2 வங்கி கணக்கில் பாஸ்புக்கையும் கொடுப்பாரு. அதில் சில முக்கிய ஆவணங்களில் ஒரு சில நகல் தலைவர் கொண்டு பொருளாளர் கொண்டு பொதுளாளர் நகல் கொடுப்பாரு. அவரை வழங்கக்கூடிய முறை கேட்டுக்கிறேன். ஒரு வங்கி கணக்கை ஒப்படைப்பார். அது விளக்கம் கொடுக்கணும்னு இருந்தோம். நேரம் இல்லை, அதெல்லாம் நிறைய வாங்கிக்க ஆவணங்கள் மலையாளர்களுக்கும் ஒப்படைக்கலாம். ஆனால் நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லி 2 வங்கி பாஸ்போர்ட் ஒப்படைச்சிட்டோம். அதே மாதிரி அதில் முக்கியமான சில குறிப்புகள் அதாவது இதுவரை உள்ள செயல்பாட்டுள்ள ஆவணங்களில் ஒரு நகல். இதுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா 2013 இருந்து 2020 வரைக்கும் இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ண ரிசிப்டுடைய நகல்கள். மீது ஆவணங்கள் அவர்கள் அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ள அவர்கள் இந்த கூட்டத்தின் மேலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இல்லை, கரெக்டா அவருடைய பணியை சிறப்பாக கடைசி வரைக்கும், ஏன்னா பெட்கார்ட் அலுவலகம் நாகப்பட்டினத்துக்கு மாற்றும் போது நிறைய குளறுபடிகள் இருந்தது. இவர் பொறுப்பெடுக்கும் போது அங்கே போகும்போது அவருக்கு சில ஆவணங்களே கிடைக்கல. ஒரு பேன் கார்டு கிடையாது, எஃப்சிஆர்ஏ நம்பர் கிடையாது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் முன்னாள் நிர்வாகிகள் பார்க்கும்போது அங்கே போயிட்டு, ஏன்னா ஒரு இடத்துல அலுவலகம் இருந்தது, ஒரு நிர்வாகிகள் இருக்கும்போது சிலது இருக்கும். அவங்க மாறும்போது அவருக்கு அது எலக்ட்ரானிக்ஸ் பொருள் இதெல்லாம் அவருக்கு கிடைக்கிறதா சொல்றாரு. கேமரா, கம்ப்யூட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ண வேணாம். அவங்க 6 மாசம் 1 வருஷம் இருக்கணும். பட் அவர் இருக்கிற வரைக்கும் அவர் கொண்டு இப்போ ஒப்படைச்சது பாராட்டக்கூடிய விஷயம். உண்மையில அவர் அதாவது நிதி கிடையாது, விமர்சனங்கள் நிறைய வருது, நிறைய உள்நாட்டு குழப்பம் வெளிநாட்டு குழப்பம் மாதிரி உள்ளுக்குள்ளையும் வெளியும் குறைச்சல் இருந்தாலும் அதை அந்த 227 அதாவது ஒரு ஐசியூல இருந்து கொண்டு ஒரு போஸ்ட் ஆபரேட்டிவ் வார்டு கொண்டு ஒரு நடமாடுறதுக்கு கொண்டு வந்துட்டார் இல்லையா? அதனால அவரை சிறப்பா பாராட்டணும். ஏன்னா எல்லாரும் தலைவர்கள் எல்லாருமே ஒரே மாதிரி செயல்பட முடியாது. நிதி இருக்கும்போது இருக்கிறவங்க செய்ததை விட நிதி இல்லாத செய்யறது சிறப்பு வாய்ந்தது. அது மாதிரி தொடர்ந்து அவர் இந்த ஒரு ஆதரவையும் கொடுக்கணும். எப்படி ஒப்படைச்சாரோ இது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளோ அல்லது ஏதாவது கிளாரிபிகேஷன் விளக்கங்கள் கொடுத்ததற்கு அவருடைய அனுபவங்களை பகிர்ந்ததற்கு எந்த அரசாங்க ரீதியாகவோ பொதுத்துறைக்கு
போது அவருக்கு தொடர்ந்து நிலை கொடுப்போம். இந்த ஆன்லைனை பற்றி சொல்லும்போது எனக்கு ஒரு அனுபவம். நான் மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு மெம்பர் ஜட்ஜாக இருக்கையில் அமேசான், அதாவது ஒருத்தர் வடுக்கையாளர் அமேசானில் வாங்கி அந்த எண்ணெய் ஒன்று காட்டுவாங்க, அந்த முடிவெல்லாம் அது வாங்கிட்டார். ஆனால் அவர் போட்டு கொஞ்சம் பாதி வடுக்கையாக இருந்தவர் பார்த்தா போட்ட உடனே முழு அனுபவமாக வந்து வழக்கு பதிப்பட்டார். அப்போ எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, ஆன்லைனில் வாங்கினா எப்படி இந்த சட்டம் அப்போ வரல. அதுக்கப்புறம் அவர் என்ன போய் கேட்கும்போது அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குற ஒரு பெண்மணி சொல்லியிருக்காங்க, நீங்கள் முதல்ல வந்து அப்படிதான் எல்லாம் உழுந்துரும், நீங்கள் அதே கம்பெனியில் நீங்கள் ஷாம்பு வாங்கி ஒரு 3 மாதம் யூஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் அது வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எங்களுக்கு ஒரு சவாலாக இருந்தது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது. ஏன்னா இப்போ சட்டத்தில் வந்து சொன்னது சில கிளாரிஃபிகேஷன். முதல்ல வந்து நுகர்வோர் அமைப்புகள் நம்மை போன்றவர்கள் ஆன்லைனில் வாங்குறது முடிவு பண்ணக்கூடாது, தவிர்க்கணும். முதல் இதையும் மீறி நம்மளுடைய பிள்ளைங்க ஜெனரேஷன் தேவைப்படுது, டைரக்டா வரும்போது நல்லா ஈஸியா கிடைக்குது, லோ டெலிவரி கொடுக்குறாங்க, விலை கம்மியா இருக்கு, குவாலிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம வாங்கும்போது நம்ம ஏற்கனவே சில பிராண்டட் ஐட்டம்லாம் இருக்கா, கையசை இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கான்னு பார்த்து வாங்கணும். ஆனா அந்த ஆன்லைன் இணையதளம் அவங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அவங்க வந்து வெளியே இருக்கும்போது நம்ம நுகர்வோருக்கு அவங்க சில விஷயங்களை ஓப்பனா டிரான்ஸ்பரண்டா சொல்லணும் ஒப்பந்தத்தில், அது நம்மளும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த சட்டத்தோடைய அந்நிய செலவாணி சட்டம், அது தகவல் செலிபிரிட்டிஸ்லாம் நடிச்சாரு அப்படின்னாங்க, தகவல் தொழில்நுட்ப சட்டம். அடுத்தது உணவு பொருட்கள் விற்பனை சட்டம். இது போன்ற சட்டங்களை எல்லாம் தொகுத்து அவங்க வரையறுத்து அதில் உள்ள இதுக்கு மேட்சான பாயிண்ட்ஸ் எடுத்து வெளியே ஓப்பனாக கொடுக்கணும். இதெல்லாம் உட்பட்டு தான் நாங்கள் ஆன்லைன் வர்த்தகம் பண்ணுறோம் அப்படின்னு நுகர்வோருக்கு தெரியப்படுத்தணும், நம்மளும் அதை கவனிக்கணும். அதையும் மீறி அவங்க வெளியே வரும்போது பணம் சார் சொன்ன வார்த்தை 21 நாள் அந்த பணம் வந்து நம்ம பொருளை திருப்பி கொடுக்கணும், அந்த பணம் நமக்கு ரிட்டர்ன் வரணும். அது எந்த சட்டத்தில் வருது? பணம் டிரான்சாக்ஷன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அந்த பணம் பேங்க்ல வர்த்தக துறையில அந்த பணம் ரிட்டர்ன் வருதுன்னா ஆர்பிஐ இது வந்து கரெக்டா இருக்கான்றதை நம்ம பார்க்கணும். இப்போ அவங்க வாங்கும்போது அதுக்கு கேரண்டி கொடுப்பாங்க. அந்த லோக்கல்ல அந்த அவங்களோட ஏஜென்சி அல்லது டீலர் டோர் டெலிவரி ஏதாவது ஒரு சப் ஆஃபீஸ் இந்த மாதிரி இருக்கணும். அப்பதான் நம்ம அந்த பொருள் வாங்கி சர்வீஸ் சென்டர் ஏதாவது இருந்தாருன்னா ப்ரொவைடர் யாராவது இருப்பாங்க. இல்லை அவங்க பாட்டு பண்ணாலும் பண்ணிட்டு கொரியர் மாதிரி கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அதெல்லாம் நம்ம பார்த்து தான் புக் பண்ணணும். இதெல்லாம் அந்த நிறைய இருக்கிற புக்கில் ஓரளவுக்கு தமிழ்ல கொஞ்சம் ஃப்ரீ அடிச்சு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கும். குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்திலிருந்து இங்கே இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு ரமேஷ், திருவாரூர் மாவட்டத்தினுடைய கௌரவ குடியரசு மன்றத்தினுடைய உறுப்பினர், நம்மளுடைய முன்னாள் தலைவர் திரை அறிவாளர்களுடைய செல்லப்பிள்ளை, அவருடைய பயிற்சி பெற்ற ஒரு தளபதி, அவரோடு பயிற்சி பெற செயலாற்றிய சரவணன் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நம்முடைய இந்த பெட்கா 227-90 சொத்துக்கள் இவர்கள். அவர்களையும் ஒரு சில வார்த்தைகள் கேட்கிறேன். மேடையில் இருக்கின்ற பெட்கா பெருந்தலைவர் அசோகன் சார் அவர்களே, முன்னாள் பெருந்தலைவர் துகாய் சார் அவர்களே, பொதுச் செயலாளர் மோகன் சார் அவர்களே, எங்களெல்லாம் 91 இருந்து வழிநடத்தி வருகின்ற அம்மையார் அவர்களே, என்னுடன் நுகர்வோர் துறை நீதிமன்றத்தில் உறுப்பினராக இருந்த பாக்கியலட்சுமி மேடம் அவர்களே, இன்னொரு மெம்பர் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காரு, அடையாளமே தெரியாம இருக்காரு, பெரம்பலூர் அன்பழகன் சார் அவர்களே, அவர் நுகர்வோர் துறை நீதிமன்றத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தில் மெம்பர் அவ்வளவு எங்களோட பயணித்தவர். இப்படிலாம் நம்ம உட்கார்ந்து பார்க்கிறப்ப ரொம்ப வேடிக்கையா இருக்கு. நாங்களாம் முதல் கட்டம் என்ட்ரி சார்
கேசியன் சார் அப்படியே இருந்தாங்க, சீனிவாசராமசாமி அப்படியே இருந்தாங்க. அடுத்தது பெரியார் துரைசிங்கம், நிஜாம் சார், அவங்களாம் ஒரு நடத்திய பயிற்சியில நாங்களா கலந்து கொண்டிருக்கோம். அப்ப இருந்தே பெட்காட் பேரியக்கம்னால பயிற்சி தான், பயிற்சினால பெட்காட் பேரியக்கம் தான். இன்னைக்கு தமிழகம் எங்கும் தரைப்படையாத ஒரு அமைப்பை நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம். காரணமே பெட்காட் தான். பெட்காட் தந்த பயிற்சி, பெட்காட் தந்த ஊக்கம். நேற்று பாருங்க, 492 பேர் ஒரு ஆன்லைன்ல அப்ளை பண்ணிருந்தாங்க, 452 பேர் அந்த இதுல கலந்துட்டாங்க. அது காரணம் என்ன? பெட்காட் பயிற்சி தான். நம்மளோட குழுவை வச்சுக்கணும், திறம்பட வச்சுக்கணும். அது காரணம் என்ன? பெட்காட் தான். கலைமுடி சார் உட்கார்ந்துருக்காரு, பலமுறை சண்டை போடுவாரு, சண்டைனால பெட்காட் தான். மறுபடியும் பார்த்தா சேர்ந்தா போயிட்டு இருப்போம், மாறி மாறி உட்கார்ந்துருப்போம். தூத்துக்குடியில தங்கர் இருக்காரு, சண்டை போடுவார், ஆரோக்கியமா இருக்கு. ஒரு காலகட்டத்துல இடையில ஒரு யார் கண்டுபிடிச்சோ சாரு காலையில சொன்ன மாதிரி வெளிநாட்டுக்கு வந்துச்சு போச்சு. எப்போதுமே நம்ம குழுவை வந்து சென்று நிற்கணும். இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்றேன், ஒவ்வொரு மாவட்டமும் பெட்காட் வந்து ஒரு செயலாளர் நியமிச்சிருக்காங்க. அவங்க ஒரு பள்ளிக்கூடத்தை பிடிச்சி அங்க உள்ள நுகர்வோர் குழுக்கள், நுகர்வோர் ஆர்வலர்களுக்கு ஒரு பயிற்சி சொன்னீங்கன்னா பெட்காட்டோட இணைந்து எங்களோட அமைப்பு ரிசர்வ் பர்சன் அனுப்பி வரோம். மதிய உணவு கொடுக்க ரெடியா இருக்கு. திருவாரூர் டிஎன்சிபிஆர்சி பெட்காட் வளர்த்ததுல நாங்க தனித்தனியோட இருக்கிறோம். பெட்காட் வளர்த்ததால நாங்க தனித்தனியோட இருக்கோம். பெட்காட்டை வளர்க்கறத காரணமாக இருக்கோம். கொடுத்து கொடுக்குறேன். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? நீங்க எப்ப வேணாலும் ஒரு பள்ளிக்கூடத்தை வச்சு அந்த இடத்துல அங்க உள்ள நுகர்வோர் குழுக்கள் அவன் பாகுபாடு பார்க்காதீங்க. யாரு ஆர்வமா இருக்காங்களோ அவங்க வச்சு ஒரு ட்ரைனிங் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ட்ரைனிங் நாங்க தரோம், நீங்களும் வாங்க. மதிய உணவு நாங்க தரோம். பெட்காட்டை வளர்த்துச்சு நாங்க தனித்தனி கூட இருக்கோம். பெட்காட்டை வளர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மளோட ஊர் கையில் இருக்கு. 227க்காக என்ன விதைக்கிறோமோ அதை முளைக்கும். அதுல பல அர்த்தங்கள் இருக்கு. என்ன விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும். 227 நான் இதுக்கு மேல சொல்ல விரும்பல. அதை எந்த காலத்திலையும் நம்ம விட்டு கொடுக்க தயாரா இல்லை. அதுக்கு முன்னாடி அரசு அதிகாரிகள் பயந்துட்டு இருந்தாங்க. பெட்காட்டா ஐயோ நம்ம முன்னேறி போட முடியாது. இன்னைக்கு நம்ம ஆட்சியில் இருக்க வேண்டிய ஒரு நிலையில இருந்தோம். நம்மள்கிட்ட ஒற்றுமை இருந்தாலும் கிடைக்கும். மீண்டும் அதை உருவாக்க நம்ம எல்லாருமே காரணமாக இருக்கோம். ஏற்கனவே பெட்காட் பேரியக்கத்துல பயிற்சி பலமுறை பல குழுக்கள் நடத்திய சரவணையோட இருக்காரு, எங்களோட இல்ல உங்களோட இருக்காரு. பல்வேறு பயிற்சிகளுக்கு நம்ம தயாரா இருக்கிறோம். மீண்டும் நடத்துவோம். இதை வந்து நான் வந்து சொல்லிட்டு போறதுக்கு இல்லை. நீங்க எப்போ வேணாலும் டிஎன்சிபிஆர்சி கிடைத்த கொடுங்க. நாங்க மேடையில் வீட்டிருக்கின்ற அனைவருக்கும் எங்களோட அமைப்பின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு வாய்ப்பு அளித்த நான் இன்னைக்கெல்லாம் சாதாரண ஆள்தான், பேசவே தெரியாது. இன்னைக்கு ஒரு குறைந்திருக்கிற மன்றத்தோட மெம்பர் ஆனா காரணம் என்ன? பெட்காட் தான். நிஜாம் சார் இருக்கார, அவரெல்லாம் பத்தி நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன பையன் என்னன்னு கேட்டாலும் உடனே அது அந்த பிரச்சனை தீர்த்து தான் உட்கார்வார். அதே மாதிரிதான் பல்வேறு நபர்கள் சுகாதாரம் தெரியும். பல முறை வந்து ரோட் சேஃப்டி, மின்சார வாரியம் கூட்டத்துக்கெல்லாம் கூப்பிடுறாங்க, போவோம். கருத்து வேறுபாடு வேற, இயக்கம் வேற. இயக்கத்தை நம்ம பெட்காட்டை முன்னெடுத்து கொண்டு போனோம். நாம் அனைவரும் முன்னணிவோம். பெட்காட் பேரியக்கத்தை காப்போம். வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உணவுகளும் நன்றி. அனைவருக்கும் மதிய வணக்கம். புதிய நிர்வாகிகளாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பெருந்தலைவர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 227 90 எனக்கு ஒரு வாழ்வளித்தது அப்படின்னு தான் சொல்லணும். நான் முதல்ல அதை வந்து பணியாளர் வளர்ந்து பல்வேறு நிதி நிறுவனங்களுக்கு ஆலோசனை எனக்கு ஒரு பயிற்சியை கொடுத்து வழிநடத்திய ஒரு அமைப்பு. அந்த அமைப்புல இடையில ஏற்பட்டக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள்னால நம்ம வந்து அங்கங்க தனித்து ஜீவனா இருக்கக்கூடிய ஒரு மறுபடியும் இணைக்கக்கூடிய ஈடுபட்டு
நம்ம மறுபடியும் அதை ஒரு சின்ன குறைபாடு இருக்கு, அதை ஒரு விரைவாக சரி செய்வதற்கான முயற்சிகளை இப்ப இருக்கக்கூடிய தலைமை எடுக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். பயிற்சியை பொறுத்தவரைக்கும் முன்னாடியில சொல்லிட்டு இருக்கலாம், எப்ப கூப்பிட்டாலும் சரிதான், எந்த இடத்துல பயிற்சி வேணும்னாலும் அந்த இடத்துல நானா இருக்கட்டும், என் கூட இணைந்து பணியாற்றிய சுந்தரம், பூமலை மணிவண்ணன், இவங்க எல்லாரும் சேர்ந்து நாங்கள் 15 பயிற்சிகள் நடத்துவதற்கு உரிய நிதியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க பயிற்சி வேணும்னு சொல்றீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தேவையான ரிசோர்ஸ் பர்சன் நாங்களே வந்துடுவோம், மதிய உணவு கொடுத்துட்றோம். அவங்க ரமேஷ் சொன்ன மாதிரி அவர் சைடில் அவர் சப்போர்ட் பண்ணுறோம். நான் 10 பயிற்சி நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், அவங்க 10 பயிற்சியை பொறுப்பெடுத்துப்பாரு. 20 மாவட்டங்களில் உடனடியாக பயிற்சிகளை நடத்தலாம். அதற்கு உரிய முறையில் யார் நீங்கள் முன்கூட்டி தலைமையிட்ட பதிவு செய்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற உறுதிமொழியை கொடுக்குறோம். அதை நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்களோ அதை வச்சு தான் அமைப்பு வளர்றதும் வளராததும் உண்மையில் தான் இருக்குது. அதுக்கான முயற்சிகளை நிர்வாகம் எடுக்கும். நிர்வாகம் எடுக்காம நீங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்புக்கு வந்துட்டோம். பொறுப்புக்கு வந்து அந்த பணியை செய்வதற்கு நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கணும். சும்மா வந்துட்டோம், தலைவர் சொன்னாரு இடம் வேண்டாம் வந்துட்டேன் போயிட்டேன், ஏதோ போட்டாங்க எனக்கே தெரியாது போட்டது அப்படின்ற அந்த நிலைப்பாடெல்லாம் மாறும். இதெல்லாம் வருத்தப்பட்டு சொல்லக்கூடிய விஷயம். நீங்க இங்க இருக்கக்கூடியவங்க இப்போ 16 டிஸ்ட்ரிக்ட் நான் பார்த்தேன். 16 டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ரெப்ரஸன்டேட்டிவ் இந்த இடத்துல இருக்கீங்க. இந்த 16 டிஸ்ட்ரிக்டை வலுப்படுத்துங்க போல் ஃபர்ஸ்ட். இந்த 16 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒரு ப்ரோக்ராம், ஒரு மாசத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுங்க. 16 ப்ரோக்ராம் ஆச்சு. நம்மளுடைய பெட்டாக்கோட ஹிஸ்டரியில் 16 அச்சீவ்மெண்ட்டை காட்ட முடியும் அப்படிங்கிற பதிவு செய்ய. அதனால இணைந்து செயல்படுவோம். என்ன உதவி வேணாலும் கேளுங்க. இப்பெல்லாம் ரொம்ப நிறைய செய்வதற்கு நிறைய பேர் தயாராக காத்துக்கிறாங்க. நிதி ஒரு பிரச்சனையே கிடையாது. நான் ஆரம்பத்தில் எல்லாரும் சொல்ல முடியலாம், நிதி பிரச்சனையே கிடையாது. நிதி இருந்தாலும் பிரச்சனை அப்படின்னா நிதி பிரச்சனையே கிடையாது. நம்மளுக்கு பயிற்சி இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா நல்ல வளர்ச்சியை காண முடியும் அப்படிங்கிறது அனுபவப்பட்டு சொல்லக்கூடிய வார்த்தை. அதனால நம்ம பயிற்சிக்கு வேண்டிய எவ்வளவு வேணாலும் உதவிகள் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத பதிவு செய்து எங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன கோரி வாய்ப்பு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போன் நம்பர் தனியாக வாங்கிங்க. நீங்க பயிற்சி சம்பந்தமா ஏதாவது கான்டாக்ட் பண்ணணும்னா இந்த தலைமையை கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு ஒருங்கிணைந்து செயல்படும் ஒரு லைன்ல வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். தனித்தனியாக சரவணாசை நம்பர் தரத்துக்கு மாற்றுறது இல்லை. நம்பரை பிடிச்சிங்க. பயிற்சி சம்பந்தமா ஏதாவது நேரடியாக வராம இங்க இருக்கக்கூடிய தலைமை மூலியமா அணுகணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். என்னுடைய நம்பர் 9443617593. நீங்க ரமேஷ் சார் சரவணெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் பிற்காலத்தில் அனுபவமாக ரசித்து ட்ரைனிங் எடுத்து இன்னைக்கு அவங்க பேசுறதுல பிற்காலத்து இந்த நம்பருக்காக எதுவும் சேர்ந்து தயாராக இருக்காங்கன்னா அந்த அளவுக்கு அதனுடைய பலன் அவங்க தெரியும். என்னுடைய இது ரொம்ப நன்றி. இங்கே பழைய நிர்வாகிகள் எல்லாமே ரொம்ப உணர்வுபூர்வமாக பேசுனாங்க. உண்மை அதுதான். எதுவும் மேடைக்காக பேசுனாங்கலாம் கிடையாது. அதனுடைய வளர்ச்சிக்கு அந்த அளவுக்கு போராடி இருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அது அறிஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் செல்வராஜ் முன்னாள் பிறந்த செல்வராஜ் காப்பீடு வச்சாரு. இது அதனால பழைய அளவில் கொண்டு போகிறதுக்கு இன்னைக்கு எல்லாம் அவங்க நம்ம தன்னார்வலர் தான். அவங்க அந்த பிற்காலத்துக்காக எதை வேணாலும் சேர்ந்து தயாராக இருக்காங்க. ஏன்னா 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பிற்காலம் வச்சு தான் எல்லாருக்குமே அடையாளம். அந்த அடையாளத்தை விட்டு கொடுக்கூடாதுனால எல்லாருமே இதை பற்றி பேசிக்கோங்க. ரொம்ப நன்றி. இப்போ பெருந்தலைவர் ஐயா அசோகன் பேசுகிறார். இந்த பொதுக்குழு கூட்டத்தினுடைய இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த பொதுக்குழு சிறப்பாக நடைபெறுகிறது என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் மோகன் அவர்களை குறித்து சொன்னால் கிட்டத்தட்ட 2-3 நாட்களாக ஓடி திரிந்து இந்த மண்டபத்தை சுற்றியிலிருந்து கலந்து கொள்ளக்கூடிய உறுப்பினர்களுக்கு ஒரு சுவையான உணவு வழங்க வேண்டும் என்று அசைவ உணவு சைவ உணவு தயாராக இருக்கின்றது. அந்த அளவுக்கு இந்த ஏற்பாடுகளை செய்து கொடுத்த மோகன் மற்றும் அவருடைய குழுவினுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய கூட்டமைப்பின் சார்பில் உங்கள் அனைவரின் சார்பில் இந்த நேரத்தில் மோகன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முறையாக இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு முறையாக நன்றி உரை வழங்க வழக்கறிஞர் செல்லம் அவர்களை அழைக்கிறேன்.
வந்து இவ்வளோ சிறப்பாக நடக்கும். இந்த கொரோனா பீரியட்ல இவ்வளோ பேர் வந்து நம்ம ஒருங்கிணைஞ்சு சந்திப்போமாங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தது. நேற்று வரைக்கும் காலையில 8 மணிக்கு கூட பார்த்தோம்னா இந்த அரங்கில் ஒரு 4-5 பேர் தான் இருந்தோம். இவ்வளோ பெரிய இந்த மண்டபத்துல 4-5 பேர் தான் இருக்கோம் அப்படின்னு இருந்தோம். ஆனா அதை சார்ந்து நம்ம நுகர்வோர் பாதுகாப்பு குழுக்காக இணைஞ்சு இந்த குழுக்கள் இவ்வளோ பெரிய வலிமை மிக்கது. இத்தனை ஆண்டுகள் பயணிச்ச பயன் இன்னைக்கு கண்கூட பார்க்கறதுக்கு இது ஒரு முன்மாதிரியாகவும் உதாரணமாகவும் இருந்தது. வந்து அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களும் கடந்த காலத்துல களப்பணியாளரா இந்த இயக்கத்துக்கு பல தொண்டுகளை செய்த பாக்கியலட்சுமி அம்மா, சரதலாம்மா, அசோகன் ஐயா, செல்வராஜ் ஐயா, அனைத்து மூத்த தலைவர்களுக்கும் நன்றி கலந்து முத்துக்குமாரசாமி ஐயா, கலியமூர்த்தி ஐயா, ஏகம்பரம் ஐயா மற்றும் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். கீழே வந்து மதிய உணவு சைவம் தனியாக இருக்கு, அசைவம் தனியாக இருக்கு. அவங்க விருப்பப்படி அதை சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு இந்த நிர்வாகிகள் எல்லாமே வந்து திருப்பி நம்ம சாப்பிட்ட பிறகு ஒன்று சொல்றோம். இதோட இந்த பொதுக்குழு கூட்டம் வந்து நிறைவு பெறுவது. நன்றி.